சாவச்சேரி மக்கள் எல்லாம் உணர்வு உள்ளவர்கள் என்று சொல்லி 10 திறன் சொல்லிட்டீங்க. அப்ப நாங்கெல்லாம் உணர்வு இல்லாதாக்களா? இல்லாட்டி அங்கால யாழ்ப்பாண மக்கள், தென்மராட்சி மக்கள் உணர்வு இல்லாதாக்கள், சாவச்சேரி மக்கள் உணர்வு இல்லாதாக்களா? ஏன் இந்த விளக்கத்தை கொடுக்குறீங்க சின்ன பிள்ளை கொடுக்குற மாதிரி? நீங்கள் ஒரு தேவையோட வந்திருந்தாலும் அந்த தேவைக்கு இந்த தளத்தை பயன்படுத்துங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். கருத்துக்களை சொல்லுங்க. இது இங்க வினாவிடை கூட இல்லை. இங்க பொடி போடுறது நடந்து கொண்டு இருக்குது. அந்த பொடி போடுறது விஷயம் இங்க தேவையில்லையே எங்களுக்கு. நீங்க யார்? உங்களுக்கான தேவைகள் என்ன? உங்களுடைய செயல்பாடு என்ன? எதிர்காலத்துல நீங்க எப்படி இந்த செயல்பாட்டை செய்ய போறீங்க? ஒரு கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பு வேணும்னு உங்களுக்கு முதலே மாத கணக்கா நாங்கள் கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அது எங்களுக்கு தெரியும். உங்களுடைய கட்டமைப்பு எதை தோன்றி எதை நோக்கி போக போகுது? இதுல அரசியல் கலப்பு இருக்கா? இப்படி விஷயங்களை சொல்லி கதையுங்க. நாங்கள் அதை தேடி 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 8 பேரும் 10 பேரும் தேடி 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 உங்கள்ட்ட குறுக்க கேள்வி கேட்டு என்ன வினாவிடையா? வினாவிடையை கூட பதில் வேற இல்லை உங்கள்கிட்ட நீங்க யாருன்றதே புரியுது இல்லை. நீங்க சஜித்தின் ஆளா? சொல்லுங்க சஜித்தின் ஆளுண்டு. நீங்க அனுராண்டி ஆளா? அனுராண்டி ஆளுன்னு சொல்லுங்க. இங்க பல பேர் அப்படி சொல்லிடணும். தங்களோட விளக்கத்தை தெரியணும். நாங்க அவைக்கு திருப்பி பேசுறோம். அப்படி உண்மையா இருங்க. நீங்க யாராகவும் இருக்கலாம். அது உங்களோட சுதந்திரம். இந்த தளத்தை நேரத்தை நடிக்க வேண்டாம்னு தான் நான் சொல்றேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா யாராவது காந்தன் நேற்று ஒரு கேள்வி கேட்டார். டைரக்டா ஒரு பதில் சொன்னீங்களா? திரும்ப சாவச்சேரி மக்கள் உணர்ச்சி உள்ள மக்கள் வாரீங்க 10வது தடவையா? இது எங்களுக்கு தேவையில்லை. நீங்க உங்களுக்கு ஒரு தேவையோட வந்திருந்தா அந்த தேவைக்கு இந்த தளத்தை பயன்படுத்துங்க. இல்ல நாங்கள் பேசுற மாதிரி நீங்களும் எங்களை மாதிரி ஒரு ஆளா தேசியம் பேச போறீங்களா? பேசுங்க. இல்ல சிங்களவர்கள் நல்ல மனு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. உங்களோட நியாயம் இருந்தா அந்த நியாயத்தை நிலைப்படுத்திட்டு போங்க. அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது. சடைஞ்சு 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 இதுக்கு டைம் இல்லை. இங்க எங்களோட டைமை நாங்க வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நன்றி. பேசுங்க. இல்ல நீங்க முதலும் இதே இதுலதான் இருந்த நீங்கள் உங்களோட கேசவன் சொன்னவர் ஐயோ அப்படியெல்லாம் கதைக்க கூடாது, எங்கிட்ட அப்படி ஆபத்து வரும் இப்படி ஆபத்து வரும் என்று எனக்கு விளக்கம் சொன்னது எனக்கு தெரியும். சரியா? ஒரு நேரம் இப்படி எல்லாம் கதைச்சா இப்படி ஆபத்து வரும், இப்படி எல்லாம் கதைச்சா இப்படி ஆபத்து வரும் என்று தான் சொன்னவர். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு வரும் என்று சொல்லி ஒரு தரம் இந்த தளத்துல சொன்னதும் இல்லை, அப்படி கதைக்கிறதும் இல்லை. சிவில் சமூக அமைப்பை பற்றி கதைக்கிற பொழுது இங்க ஒரு தரம் நாங்கள் இன்னும் ஆர்வமா கிண்டி கிண்டி உடைச்சு கதைக்கிறதுக்கு கேள்வி கேட்கிற நாங்களே ஒழிய இங்க ஸ்பீக்கர் பேனல்ல இருக்கிற ஒரு தரம் நிச்சயமா கேசவன் சொல்லி இருக்க மாட்டார் அப்படி ஆபத்து வரும் இப்படி ஆபத்து வரும் ஒரு நாளும் சொன்னது இல்லை. ஆரம்பத்துல கேட்டவர். அப்பதான் நான் கேட்டேன், நீங்கள் என்ன கணேஷ் டாக்டர் மாதிரி கதைக்கிறீங்களே. நான் சரியா? அவர் உங்களை ஆர் நாகர் மாதிரி வர்ணிச்சவர். நேற்று உங்களை கேட்டவர் ஆர் நாகர். நான் எம்பிபி ஆள் என்று சொல்லுவார். நேரடியா கதைப்பார், பேச்சு வேண்டுவார், தந்த கருத்தையும் சொல்லுவார். நேரடியான ஒரு மனுஷன். நீங்கள் 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 அப்படியான ஆளை நினைச்சு காய்ச்சி கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் அப்படி ஒரு கருத்து வைக்கல டாக்டர். நான் அப்படி சொன்னா நான் வச்சேன்னு சொல்லுவேன். நான் அப்படி கருத்து வைக்கல. நீங்கள் சில வேளையில நான் யாரும் சொல்லிக்கல, எந்த பேரை பார்த்துட்டீங்க போல நடக்குது. நீங்க கதை வைங்க, நான் வாரேன். எங்களுக்கு என்ன சொன்னா டாக்டர், நீங்க எதுக்கும் பேசுங்க. உங்களுக்கு இந்த தளத்தை யூஸ் பண்ண வேண்டியிருந்தா யூஸ் பண்ணுங்க. அந்த யூஸ் பண்ணுறதுக்குலாம் வாதங்கள் வேணும். நாங்க கட்டாயம் வாதாடியே தீர்வோம். ஆனா இது வாதமும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இன்று வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் எழுதி வைக்கக்கூடியதா இந்த டாக்டர் இதை விரும்புறாரு ஒரு சென்டென்ஸ் எழுதி வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வர இல்லை. ஒரே ஒரு சென்டென்ஸ் வந்திருக்குது, எமக்கு ஒரு கட்டமைப்பு தேவை. இன்னொரு சென்டென்ஸ் வந்திருக்குது, சாவச்சேரி மக்கள் மிகவும் உணர்ச்சி உள்ளவர்கள் மற்ற ஊர் எல்லாத்தையும் விட. அப்படித்தான் நாங்க போடணும். இன்னொரு சென்டென்ஸ் வந்திருக்குது, நாங்கள் வாக்குகளை நிர்ணயிக்கிற ஆளா நான் இருப்பேன்னு சொல்றீங்க. அப்ப வாக்குகளை நிர்ணயிக்கிற ஆளா நான் இருப்பனாக இருந்தால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? நாங்கள் ஆதங்கத்துல இருந்து நாங்க கேள்விகளை கேட்க தொடங்குறோம். அதுக்கு பிறகு நீங்க சடைகிறீங்களே தவிர உங்கள்ட்ட இருந்து எதுவும் வரையில. நான் நேரடியா கதைக்கிறேன். நீங்க நான் பிள்ளையா இருந்தா நீங்க சொல்லுங்க, வேற இந்த தளத்துல நான் சொல்றது பிள்ளைன்னு வேற யாராவது சொல்லட்டும். எங்களுக்கு தேவை என்ன? ஒரு கேள்வி என்றா பதில். அந்த பதில் இல்லையா? எனக்கு தான் இந்த கேள்விக்கு இந்த தளத்துல இப்ப பதில் சொல்ல முடியாது. நேற்று இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, இப்படி எல்லாம் நீங்க நடந்தீங்களேன்னு சொன்னா எங்களால எதையும் செய்ய முடியாது, இந்த தளத்துல இருந்து நீங்களும் ஒன்றும் செய்ய மாட்டீங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நான் குறுக்க வரக்கூடாதுன்றக்காண்டி நான் அதுல பேசாம இருக்கேன். நாங்கள் இந்த தளத்துல செய்யறது மக்களுக்கான தெளிவு. நாங்கள் போய் ஒரு கட்டமைப்பை செய்ய போறது ஒரு டிக்டாக் தளம். இந்த டிக்டாக் தளத்துல எஸ்பி ரன் பண்றார், நாங்க எல்லாம் கூட இருந்து பேசி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தேவை மக்களுக்கான தெளிவு.
நாங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்க போறே இல்லை. அதுக்குரியவர்கள், அந்த ஆளுமை உள்ளவர்கள் அதையெல்லாம் செய்து கொண்டு இருப்பினும் ஏதோ ஒரு இடத்துல எல்லா காரியங்களும் எல்லா கோணர்லையும் நடந்து கொண்டுதான் இருக்கு, நடக்காமலும் ஒன்றும் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு முதல் நாள் உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சேன். நான் நீங்கள் கட்டமைப்பை உருவாக்குறேன்னு சொல்லி கட்டமைப்பை உருவாக்க போற எங்களுக்கு தடம் போடுறீங்களோன்னு நான் அதை கூட கேட்டேன். நான் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு வெள்ளனை பேசிக்கொண்டிருந்த மாதிரி சுதா சொன்ன விஷயங்கள் மாதிரி தான். அதாவது அமைப்புகள் உருவாக்க வழி கிடைக்கல, குறுக்க இன்னொரு அமைப்பை உருவாக்கி அந்த உருவாக்கத்தை குறைக்கிறது, மக்களோட ஆதரவை அங்கேயும் இங்கேயும் பிரிச்சு எங்களை நடுத்தருவில் விடுறது. அப்படி ஒரு ஆளை நீங்க இருப்பீங்களோன்னு நான் நேரடியாக கேட்டேன். இப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு செயல்பாடு இருந்தால் ஓகே இதுதான் என்ற வழி, நான் இப்படித்தான் செய்ய போறேன், இதை சொல்ல இல்லாமல் இங்க ஒன்றும் இல்லை. அப்ப உங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கின்றால் உங்கள்கிட்டயே ஒரு முடிவு இல்லை, நீங்கள் எங்கள்கிட்ட வந்திருக்கிறீங்க ஏதோ ஒரு முடிவை தேடின்னு நாங்க எடுத்துக்கொள்வோம். அப்படி இல்ல உன்னை விட நான் கட்டிக்காரன்னு நீங்க நினைச்சா அதை இப்ப சொல்லுங்க, கிளியர் பண்ணுங்க. எல்லாருக்கும் 70 பேர் ராத்திரி 90 பேர் இருந்தது, 70 பேர் வளமையா பார்த்து கொண்டு இருக்கிறது, எங்களுக்கு எதுவும் வரைய இல்லையே. இப்ப பேசுங்க. சரி, என்னண்டா முதல் நான் சொன்ன விஷயம் அப்போலியனே நான் சொன்னது வேற. என்னண்டா இது திரிசங்கு சொர்க்கம் என்ற ஒரு வசனத்தோடு சொன்னவர் யாரோ ஒரு ஆள். இப்போ சைக்கிள் நிலைமை இப்படி சைக்கிளை ரோ மேக்சிமம் தன் கைக்குள்ளே நசுக்கணும் மட்டும் தான் ஆசைப்படுதுன்ற விஷயம் தான் நான் சொன்னேன். சரியா? அந்த இடத்துல தான் அதுக்கு பிறகுதான் அடுத்த விஷயம் சொன்னேன். தமிழ் தேசியத்துக்குள்ள நிற்கிறவையோட எண்ணிக்கை சரியான குறைவு, அவைகள் எல்லாரையும் உடைச்சி சிதறக்கூடாது, எல்லா இடத்துலையும் இருந்தும் ஆக்களை எடுக்கணுமென்ற விஷயத்தை தான் நான் சொன்னேன். சரியா? அப்போ அதுக்கு சொன்னவையல் அவர் இவர் 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 அவர். அப்போ இவையில எல்லாம் பழைய ஆக்கள் தேவையில்லை, புது ஆக்கள்ண்டா பழைய ஆக்கள் இருக்கட்டும், பழைய ஆக்கள் ஒரு கொஞ்சம் காயப்பட்டுட்டீனமெண்டா அவையல் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலும் அவையல் ஒரு விஷயத்த தமிழ் தேசியத்துக்குள்ள வேண்ட உணர்வு இருக்கட்டும். சரியா? அப்போ அவையல் அப்படி செய்யுங்கோ இப்படி செய்யுங்கோன்றெல்லாம் நீங்கள் கதைச்ச விதம் இதான் கதைச்ச நீங்கள். சரியா? அடுத்தது அப்போ தமிழ் தேசியத்துக்குள்ள மொத்தமாக எல்லாரையும் உடைச்சி சிதற வைக்கிறதுக்கு நான் ஆசைப்பட இல்லைன்ற விஷயத்தை தான் நான் அதில் சொன்னேன். சரியா? அப்போ எல்லா கட்சியிலையும் இப்போ வீட்டுக்குள்ளேயும் நியாயமான இளமாக்கள் இருக்கிறாம், தமிழ் தேசியத்தில் இதாக இருக்கிறீனாம், தவறுதெல்லாம் நாங்கள் இதுக்குள்ளே போய் உள்ளுக்க பூந்துட்டோம்ண்டு. சரியா? அப்போ எல்லா இடத்துலையும் இப்படி ஒவ்வொரு இதான ஆக்கள் இருக்கிறீனம்ன்ற விஷயத்தை தான் சொன்னேன். நான் இந்த சங்க பற்றி கேட்க சங்க பற்றி நான் கதைக்கணும் மட்டும் தேவையில்லையன்றே சொல்லிட்டேன். சரியா? இப்போ உங்களுக்கு தான் விளங்க இல்லை, ஆனால் சுதாண்ணகி அதில் அரைவாசியாவது விளங்கி இருக்குது. சரியா? இதான் உண்மை. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கொட்டி சிதறதுக்கும் நாசமாக்கிட்டு போகிறதுக்கும் இதுக்கு நான் கேட்க இல்லை. உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் எப்படித்தான் தலைகளாக உருவாக்கினாலும் அந்த இந்த அமைப்பு ஒரு ஆண்டி மடம் கட்டுற மாதிரி வரக்கூடாதுன்றதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். சரி டாக்டர், ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் கட்டமைக்கிறது சிவில் கட்டமைப்பா அல்லது ஒரு அரசியல் கட்சியா? அரசியல் என்னன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க தேசிய உணர்வோட நிக்கிற சிலரை விடக்கூடாதுன்னு, அவர்களெல்லாம் அரசியல்வாதிகள், அப்படியா இருந்தால் அது அரசியல் கட்சி. நீங்கள் அமைக்கிறது அரசியல் கட்சியா இல்ல பொது கட்டமைப்பு? பொது கட்டமைப்பு. அதுக்குள்ள அவியல் என்னது காத்து போன ஆக்களா இருக்கட்டும். ஏற்கனவே நாங்கள் எல்லாரும் காத்து போய் தானே டாக்டர் இருக்கலாம், நான் உட்பட நாங்கள் எல்லாம் காத்து போய் தானே இருக்கோம். காத்து போன ஆக்களை வச்சுக்கொண்டு நீங்க என்ன காத்தடிச்சு கொண்டே இருக்க போறீங்களா? அதாவது பொது கட்டமைப்பு அரசியலோட சம்பந்தப்பட்ட ஆக்களை அதுக்குள்ள கொண்டு வருவோம்னு சொல்றீங்க. இது வெறும் கேள்விகள் தான், உங்களோட இதை குறைக்கிற விஷயம் இல்லை, இது கேள்விகள் தான். அதாவது பொது கட்டமைப்புன்னு சொல்றீங்க. பொது கட்டமைப்புன்னு சொன்னால் அது மக்களுக்கான ஒரு பொது கட்டமைப்பா இருக்கணும், அதுல அரசியல் கலக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சொல்லப்படுற அந்த அரசியல் தேசியவாதிகள் ஒரு அரசியல் கட்சிக்கே இருப்பினும் அவை எல்லாத்தையும் கொண்டு சொன்னால் அவை இந்த இடக்கால் கட்டமைப்புகளையும் வழக்கால் அரசியலுக்கே நிற்கும். இங்க பாயிருதா அங்க பாயிருதான்னு இருப்பினும் அப்படி எல்லாரையும் நீங்க வச்சிருக்கீங்க, உங்களோட காத்தெல்லாம் போயிடும். இப்ப இந்த சிவில் கட்டமைப்புகள் இருக்கிற ஆக்கள்ல முழு வெயிட்டுமே அரசியலுக்குள்ள தான் இருக்குது, மற்ற கால் சும்மா பகுதிக்கு தான் உண்டி இருக்குது. சரியா? அதால தான் அரசியலுக்குள்ள ஊன்ற கால் பெருசா ஊண்ட தேவையில்லை என்ற விஷயத்தை தான் நாங்கள் பேஸ் பண்ணி கொண்டு, ஆனா இவியல் தேவை என்ன சும்மா எண்ணிக்கைக்கு தேவைன்றதால.
நீங்கள் நேற்றும் இந்த வசனத்தை சொன்னீங்கள். அப்ப நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த அரசியல் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தேசிய உணர்வு கொண்டாக்கள் அதாவது மிக குறைவா இருக்குன்னு சொன்னீங்க. மிக குறைவா இருக்கிறது அரசியல் கட்சிகளுக்குள்ள உள்ள தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்களை தவிர அந்த அரசியலை விட்டு வெளியால வந்தால் எங்களுடைய நாட்டுல தேசிய உணர்வாளர்களுக்கு பற்றாக்குறையா, அந்த தேசிய உணர்வு உள்ள இளைஞர்களுக்கு பற்றாக்குறையா, படித்தவர்களுக்கு பற்றாக்குறையா டாக்டர்? இல்ல உங்களோட இப்ப நான் அடிபட்டுட்டு போகணுமெண்டா எதிர்பார்க்க இல்ல. உங்களோட விஷயத்துல இல்ல இது அடிபாடு இல்ல டாக்டர். நான் நேரடியா கேள்வி கேட்கிறேன், நேரடியா பதில் சொல்லுங்க. நான் பிள்ளை என்ன புள்ளல் என்ன எஸ்பி என்ன என்னை வந்து நிப்பாட்டுங்க. அதாவது நான் கேட்கிற கேள்வி இதுதான். நீங்கள் நேற்று ஒரு வசனம் பாவிச்சினீங்க, இன்றைக்கும் பாவிச்சினீங்க, தேசிய உணர்வு உள்ளார்கள் பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்லி. தேசிய உணர்வு உள்ளார்கள் பற்றாக்குறை வந்து அரசியல் கட்சிகள்ல இருக்கு, எஸ் ஒத்துக்கொள்றேன். ஆனால் எங்களுடைய நாட்டுல எங்களுடைய இளைய சமுதாயத்துல தேசிய உள்ளாக்கள் குறைவா, அரசியல் அறிவு உள்ளாக்கள் குறைவா, இல்ல இந்த கட்டமைப்பு இந்த விழுமியங்களை எக்ஸ்பேண்ட் பண்றது அந்த அறிவுள்ள உள்ள இளைஞர்கள் குறைவா, அப்படி இல்லையா? அல்லது இந்த இளைஞர்கள்ட்ட நீங்க மூவ் பண்ணலாத, அதால இந்த பழைய காத்து போனாக்களை வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் சரியா தான் கேட்கிறேன். அப்படி இல்ல அப்படி இல்ல அந்த காத்து போன ஆக்களை கைவிட இல்லையே ஒழிய என்னண்டா அவியல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவியல் கைவிடப்படுறோமோ இல்லையோன்றது வேற. எங்களுக்கு அவைகளை கைவிடணுமென்ற தேவையும் இல்லை. அவைகள் கைவிடப்படுறது அது தானே நடக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்காக இல்லை. என்னென்னா இவியல் வந்து ஒன்று ரெண்டு விஷயமாக கைப்பிடும். இப்போ எல்லாரையுமே எப்படி எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தெரியுமா? அரசு உத்தியோகத்தர் வந்து ஒரு இதில் போய் கலந்து கொள்ளலாகின்ற அளவுக்கெல்லாம் கதை இருக்குது. சரியா? அப்போ ஒருவரும் இப்போ வர்றதுக்கு விரும்ப இல்லாத அளவில் இருக்குது. மற்றது ஒருவர் வந்து ஒரு மேடையில் கதைக்க இயலாது. கதைச்சா அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சட்டம் பாஞ்சிருமா என்ற அளவுக்கு சட்டங்களை தொடர்பான ஒரு தெளிவின்மை இருக்குது. சரியா? இப்போ எந்தெந்த விஷயத்துல எப்படி கதைச்சு கொண்டு போனால் சட்டம் எங்களை தாக்காதுன்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினா தான் நிறைய பேர் உள்ளுக்குள்ள வருவினம். வேறு யாக்கள் ஒருவரும் பெறாயினம். சரியா? இப்போ இவனோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சட்டங்கள் இதுகள் எல்லாத்தையும் தாண்டி காட்டு மிராண்டித்தனமாக கத்தி கொண்டு வந்ததால தான் மேலே வந்தது. சரியா? இப்போ வேறு ஆக்கள் இப்போ நான் சட்டங்களை எல்லாத்தையும் கவனித்து விதைக்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா? சட்டங்கள் வந்து அரசு உத்தியோக அறிவியலுக்கெல்லாம் நிறைய நெருக்குதல் இருக்குது. ஆனால் அந்த நெருக்குதலுக்கு நடுவாக இப்படி போகணுமென்ற விஷயம் இருக்குது. அப்போ அப்படி விதைக்க இவ்வளவோ கேட்டகரி ஆக்கள் என்ன செய்வடினம் விரும்பியோ விரும்பாமலோ இதுகளுக்குள்ள இருந்து ஒதுக்கப்படுறினோம். அப்போ அவியலையெல்லாம் கொண்டுறதுக்கு எல்லாம் தேவை இருக்குது. சரியா? இன்விசிபிள் டாக்டர் வணக்கம். ஒருக்கா மேலே 7 மணி நேரம் ஒருக்கா மேலே வாங்கும். இல்ல நீங்கள் இப்ப நீங்க சொல்றது சரி. அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், அரச பதவியில இருக்கிறார்கள் வந்து சட்டம் பாயும் என்று சொல்றதெல்லாம் சரி. இந்த முதல் நாள் கேசவன் கேட்ட கேள்வி இதுதான். நீங்க வெள்ளன நீங்களாயே தொடக்கினீங்க. இந்த கேள்வி இதுதான். அதாவது அப்படியெல்லாம் இருக்கைக்குள்ள நீங்கள் இந்த தளத்துல நீங்கள் ஒரு வைத்தியர், அரச ஊழியர், நீங்கள் இந்த தளத்துல வந்து பயம் இல்லாமல் அவனை தூக்கினன் இவனை தூக்கினன் நாங்கள் எப்படி செய்வோம்னு சொல்றீங்களா? அப்ப உங்களுக்கு சட்டம் பாயாதா? அப்ப உங்களை மாதிரி தானே. அதை விட இந்த அரசு ஊழியர்கள் மட்டும்தான் விஷயத்த ஆடியோவில போட்டா ஆடியோவுக்கு வந்து லீகல் வேல்யூட் இல்லையன்னு. இதே விஷயம் வீடியோவில வந்தா லீகல் வேல்யூட் என்ன? இப்ப வீடியோவை போட்டுத்தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டரா வேலை செய்ய இல்லாத அளவுக்கு இறுகினவர். கொஞ்சம் இருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆடியோவில் வந்தா நீங்க கோர்ட்ஸுக்கு போவீங்க டாக்டர். வீடியோவில் வந்தா நீங்க கோர்ட்ஸுக்கு போவீங்க, ஆடியோவில் வந்தா காணாம போயிருவீங்க. ரெண்டு பக்கத்தாலும் பயம் இருக்கு தானே டாக்டர்? எங்களுக்கும் அந்த பயம் இருக்கு. ஆடியோ எவிடன்ஸ் வீடியோ எவிடன்ஸா வந்தா சட்டம் பாயும், சட்டத்துக்கு போவீங்க. ஆடியோ எவிடன்ஸா வந்தா நீங்கள் நீங்க காணாம போயிருவீங்களா? உங்களை காணாம ஆக்கலாம்ல. அப்ப எல்லா பக்கத்தாலும் பயம் பண்றது இருக்கு தானே. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையானே. காணாமல் ஆக்கல காலத்துல என்னங்க அதை தாண்டி அப்ப அந்த வீரத்தை பற்றி இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க கீழே நிறைய பேர் இருக்கணும். அதெல்லாம் எல்லாம் வீரம் சார்ந்த ஆக்கள் தான். காணாமல் போறதுக்கு பயப்படாமல் எங்களோட விஷயங்களை கதைக்கிறது தானே தேசியம். அது இல்ல இல்ல அதுக்கு நீங்கள் முதல் கதைச்ச மாதிரி நாங்க எங்கட இனத்தை கொண்டே கூட்டு தற்கொலையா செய்யறது இல்ல கேக்குறேன். நாங்கள் கேள்வி என்ன? நீங்க சொல்ற கூட்டு தற்கொலை பாயிண்ட் என்ன டாக்டர்?
நான் எந்த இடத்துல இல்ல இந்த நாங்கள் கூட்டத்துக்குள்ளே பற்றி நாங்கள் வந்தனா? சபிக்கப்பட்டவர்கள். இல்ல ம்? நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு இப்படி ஒரு பழிதான் நடக்குது, நாங்கள் பழிக்குள்ள தான் இருக்கிறோம், நட இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே தொடர்ந்து இப்படியே எங்களுக்கான சொல்லிக்கொண்டு பாருங்க, இருக்கிறதுக்கு சட்டம் பாயுதண்டு நீங்க சொல்றீங்க. பிறகு நான் கேட்டா அதுக்கு கேள்விக்கு சொல்றீங்க, சட்டத்துக்கு கூட்டத்துக்குள்ளேயா நடுவால பண்றதுன்னு ஓட கேக்குறீங்க. பழகுறது உங்கள்ட்ட இருக்கிறது சொல்றேன். வீரமா பயமா? என்னது இப்ப சட்டம் பாயறது இல்ல, சட்டத்துக்கு நடுவால ஓடணும்ன்றது நிதானம். சட்டத்துக்கு நடுவால ஓடுறதுன்னு மற்ற டாக்டர் எப்படி சட்டத்துக்கு பயப்படாமலா கதைச்சார்? அவர் ஒரு என்னது திட்டமிடல்ல வந்து சட்டம் கதைச்சவர். மற்ற டாக்டர் வந்து இருக்கு. கதைக்கல, அவர் சட்டத்துக்கு துணிஞ்சு கதைக்கலையே. அவர் ஒரு திட்டமிடலோட வந்தவர். அது நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீங்க. திட்டமிடல் அது அப்ப சட்டம் ஓ அவருக்கு பாயல. திட்டமிடலோட வந்து அப்படியே இல்ல நாங்க உங்களை நினைக்கக்கூடாது. சட்டத்துக்கு தாண்டிலாமல் நினைச்சுதான் செய்தவர். ஆனா அதுக்குள்ள அவர் சட்டம் தானே அவரை என்ன செய்தது, அவர்கிட்ட பதவியை பறிக்கிறதுக்கு சட்டம் தான் காரணமாயினது. உள்ள எல்லா அது அது அரசியல் வந்து கட்சிக்காரர்களும் அவர் வந்து எல்லாமே அரசு ஊழியரா இருந்தோண்டு அரசியலுக்கு வந்தபடியால் அது சட்டம் வந்ததே தவிர வேற எதுல பாஞ்சது அவருக்கு சட்டம்? அவர்கிட்ட வாய் தவளை தன்வால் கெடும் மாதிரி அவர் கெட்டு போனார். அதுல நீங்க சொல்ற கருத்து இல்ல டாக்டர். இப்ப என்ன சரி, அதெல்லாத்தையும் வீடியோல விடுங்க. போட்டு நாங்க உங்களோட சைட்டுக்கே வாரம். இப்ப ஒரு வசனம் சொன்னீங்க, எங்களுக்கு எல்லாம் புரியல, சுதாக்கு மட்டும் புரிஞ்சிருக்கு. சுதா மெக்க ஓன் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எங்களுக்கு புரியல, நீங்க விளங்கப்படுத்துங்க. அந்த டாக்டர் ஆளுமை என்ன, அவர் என்ன செய்ய வலிக்கிறார், இதுல எங்களுக்கு புரியாத நீங்க புரிய வைங்க சுதா ப்ளீஸ். எங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்த ஆளுமை சர்டிபிகேட் வேணாமண்ணே. அது பண்ண இல்ல உங்களோட நான் ஆளுமை சொல்றேன் சர்டிபிகேட் எங்களுக்கு, எனக்கு நான் சொல்றேன் எங்களுக்கு, உங்களுக்கு இல்ல. நான் ஆளுமை வந்து அவரை சர்டிபிகேட் வச்சு கேட்கிறேன், நான் ஒன்றும் எங்களுக்கு செய்ய விளங்காதுன்னு சொன்னீங்க தானே. ஆதவன் மண்மீன் டாக்டர் உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் இந்த தளத்துல இருந்து அதை சொல்லுங்க. இந்த தளத்துல நீங்க தொடர்ந்து வாரீங்கள், எல்லாரும் கோண பண்ணி ஆ. கேள்வி எல்லாம் கேட்கணும். உங்களுக்கு இந்த தளத்துல திரும்ப திரும்ப வாருங்க, அப்படி கேட்ட அப்புறம் வாருங்க. அப்ப உங்களுக்கு இங்க என்ன இருக்குது, என்னதான் வேணும் அதை சொல்லுங்க. சொன்னீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது. எங்களுக்கு அது ஒன்றும் வேண்டாம் கேசவன், எங்களுக்கு வேண்டாம் எந்த விஷயமும் வேண்டாம். ஆனால் இந்த வெளிப்படையாக நீங்கள் கதை மாட்டோம். அந்த நீங்கள் என்ன இல்ல செய்ய இல்ல போறீங்க. இல்ல டாக்டர் இல்ல, எஸ்பி உங்கள்ட்ட நீங்க பாருங்க, நான் இப்ப கேட்ட கேள்வி அவர் சொன்ன பதிலுக்கு தான் நான் கேள்வி கேட்டேன். இப்ப எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லையா? அப்ப என்ன தேவை இங்க இந்த தளத்துல நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க, என்னத்தை நாடி வாரீங்கள் இங்க திரும்ப திரும்ப என்றதான் கேள்வி. இப்ப கொஞ்சம் முன்ன சுதாரண கதைச்சாரு அந்த விஷயத்துல சுதாரணையை விடுங்க, உண்மையா சுதாரணையை விடுங்க, சுதாரண நான் காய்ச்சக்கு வாங்க டாக்டர். சுதாரணையை விடுங்க, சுதாரணையை விடுங்க. சுதாரணை அப்புறம் வருவார், அவர் வரைக்கும் அவரோட கதைங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி இதுதான். இப்ப நீங்க இப்போ ஒரு பதில் சொன்னீங்க, உங்கள்ட்ட இது தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்னத்தை எதிர்பார்த்து இங்க வாரீங்கள், அதுதான் எங்கள்ட்ட தேவை. இப்ப நீங்க வர்றீங்கன்னு சொன்னா நாங்கள் உங்களை ஏற்றி வச்சு உங்களோட காய்ச்சி எங்கள்ட்ட நேரம் இல்லாத நாங்கள் எவ்வளோலாம் காய்க்க இருந்தாலும் அதை உங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். அப்போ இருக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் இப்போ திடீர்னு சொல்கிறீங்க உங்கள்ட்ட இது தேவையில்லைன்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு என்னதான் தேவை, இதை என்னத்தை எதிர்பார்க்குறீங்க அதை சொல்லுங்கள். சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓகே டாக்டர் இது தேவை, எங்கள்கிட்ட அந்த கொத்தரொட்டி இல்லை, நாங்கள் அப்போ தான் தருவோம்னு நாங்கள் சொல்லிடுவோம் டக்குண்டு. நீங்கள் அதை சொல்லுங்க என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த கேள்விக்கு தான் அவர்கிட்ட இருந்து பதில் வரல. நீங்கள் இல்ல இப்ப ஓகே நீங்க சுதா நான் கதைங்க. இல்லை பதில் எனக்கு ஒரு வரைக்கும் நான் ஓய மாட்டேன். கேசவன் ஓகே ஓகே. இப்ப டாக்டர் நீங்க இப்ப சுதா நான் கதைங்க, அப்புறம் என்னத்த என்ன சொல்ல கதைங்க? போதென்றால் அதை தான் இப்ப எஸ்பி சொல்லிச்சு. என்னண்டா இப்ப எஸ்பி கேட்டுச்சு பாத்தீங்களா, நீங்க வந்தோடனே சொன்னீங்க இந்த தளத்துக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது, இனி டிக்டாக் தளம் கூட தான் சாதிக்கணுமெண்டு வந்த முதல் நாளே சொன்னீங்க. அது ஒன்று சரி. அதுக்கு பிறகு சொன்னீங்க சமூக கட்டமைப்பு ஊடாக. அப்போ எங்க இந்த தளத்தின் நோக்கம் அதில் உங்களோட உடன்பாடு இருக்குது என்ற அந்த அதை அந்த அந்த இந்த தளத்தில் ஊடாக உங்களுக்கு ஏதோ இந்த மக்களுக்கு செய்யணும்னு நீங்கள் இருக்கேன்டா. இப்போ எஸ்பி கேட்டதை தான் நானும் கேட்குறேன். வெளிப்படைத்தன்மையோட உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, தட்சோட அவ்வளவுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எதை பயன்படுத்தணும் வந்திருக்கிறீங்க, சரி அதுக்கு இடம் தந்திருக்கு, உங்களை பிரச்சனைப்பட்டாலும் மேலுக்கு ஏற்றி கருத்து கேட்குறோம். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இப்போ என்னென்றாலும் அடி வாங்கிட்டோம். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ திரும்பியும் ஒரு ரீட்டா காக்கள் கதைச்ச ஒரு விஷயத்துக்கு திரும்ப ஒரு பதிலை சொல்கிறேன். அர்ஜுனா என்ற ஒரு நபரை இந்த புலம்பெயர்ந்த சமூகமும் சாவச்சேரி யாழ் மக்களும் சேர்ந்து ஒரு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது 2009க்கு பிறகு ஒரு எந்த முடிவெடுக்கிறன்னு தெரியாமல் இருந்த மக்களுக்கு அது ஒரு சரியான ஒரு விடிவும் சரியான ஒரு கண்ணை மூடி கிடந்த மக்களோட கண்ணை திறந்த ஒரு செயல் தான் அது. அதன் ஆழம் ஒரு தரம் அங்கே அந்த கட்டஷா இந்த நொந்து போயிருக்கிற மக்களுக்கு இறுதியாக அடித்த அடி தான் இந்த அர்ஜுனா. இது இப்போ நான் ஒரு நேற்று சொன்ன மாதிரி திறமையான ஒரு அயோக்கியன் தனக்கு அதிகாரம் கிடைச்சா மக்களை மாட்டு மந்த நினைப்பாண்டு. இங்கே இதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன்.
இப்பதான் அந்த அர்ஜுனாகிட்ட வாங்கின அடியோட சேர்ந்து எல்லாரும் செய்தது இந்த மக்கள் புலம்பெயர்ந்துல புலத்துல இருந்தான். நேற்று நான் பார்த்தேன் அந்த சிங்கராசான்ற ஒரு தளம் பொடியர்கள் என்ன அரசியல் கேட்குறாங்க. இங்க இந்த மக்கள் தெளிவாகிட்டாங்க டாக்டர். இதே போலதான் இப்ப இந்த தளத்துல உங்களை போட்டு ஏன் கேட்குறாங்கடா, நீங்கள் வெளிப்படைத்தன்மையோட நான் என்னதான் செய்யணும்னு நினைச்சுக்கிறேன், இப்படித்தான் நான் செய்ய போறேன். ஏனென்றால் இப்போ வந்துட்டு எனக்கு மதில் கட்டணும், வீடு கட்டணும், வளவு கட்டணும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு ஒரு அமைச்சர் எடுத்துட்டு நான் அதுக்குள்ளால வேலை போகணும், ஹெல்ப் சுவாரத்துக்கு போகணும், இதுகள் மாதிரி ஒரு உள்ளெண்ண அர்த்தங்களோட வராமல் இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்று வாரேன். வெளிப்படைத்தன்மையோட வந்தால் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வராது. இதுதான் வேற ஒன்றும் இல்லை. இது ஈஸியான ஒரு கேள்வி. உங்களை யார் அனுப்புனேன், நீங்கள் சேர்ந்து செய்வோம், நாங்களும் பாரம், நல்ல ஒரு விஷயம் போகுது அந்த தளத்தூடாக ஒரு சிவில் கட்டமைப்பு நாங்களும் சேர்ந்து செய்வோம். நீங்கள் சொன்னீங்க ஆண்டி மடங் புலத்திலையும் தேவைதான். அங்கே இருக்கிற ஆக்களும் நீங்களும் அந்த புத்திசாலிகளும் எங்களுக்கு தேவை. நேற்று கேட்குறேன் நான், அந்த புத்திசாலிகளும் தேவை, வரட்டும். எல்லாரும் வெளிப்படைத்தன்மையோட வாங்க. வந்து வெளிப்படைத்தன்மையோட உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க என்றால் ஏற்றுக்கொள்வாங்க, அமைதியாக கடந்து போவாங்க. போண்டா அந்த கதைக்கிற சரியண்டு. நீங்கள் ஒன்றுமே கதைக்காயத்தால தான் இன்னும் ஒரு ஏமாற்றத்தை இந்த சமூகம் சந்திக்காது. அதெல்லாம் உங்களை போட்டு குத்தி கொதறாங்க. இது நீங்க வந்ததுல இருந்து நீங்க வெளிப்படையா இறங்கி உங்களோட மனசுக்குள்ள இருக்கிற சரி இல்ல இது சரி வராது, விட்டுட்டு போங்க, இது சரி வராது உடனே சொல்லுவாங்க. இல்ல டாக்டர் அப்ப பாப்ப நீங்க இந்த பயணத்துல பயணிங்க, நாங்க இப்போ ஒரு தரையும் உடனே நம்ப மாட்டாங்க டாக்டர். அது நினைச்சு பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த தலைமையில எந்த தளத்திலையும் ஒரு தரையும் இப்ப இனி இந்த சமூகம் நம்பாது. இதான் டாக்டர் ஒரு சரியான ஒரு புரிதலோட நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். இல்ல 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 நீங்க சொல்ற 100% சரி, சரியா? நீங்க சொல்ற விஷயம் சரி. இப்பதான் எனக்கும் சில விஷயங்கள் விளங்கிச்சு. நீங்கள் நான் கதைக்கிற விஷயத்துல அரைவாசி நீங்கள் கெஸ் பண்றது வேற மாதிரி உண்டா. அந்த நேற்றுக்கு எஸ்பி அண்ணியே அட இவர் போய் இந்த பார்சரியை பற்றி கதைக்கிறாரு என்று யோசிச்சேன். இல்ல என்ன மட்டும் சொல்லுவோம், வேண்டாம் நீங்க கதைக்கு வாங்கி. எனக்கு முதலே என்னடா இந்த ஆள், ஆனா எனக்கு முந்தைய தெரியும் தானே எஸ்பி அண்ணியே, ஆனா என்னடா இந்த ஆளு இப்படி சொல்றது என்றுதான் நேற்றே கிடந்துச்சு. இல்ல நீங்க எஸ்பிஎன் வளமையாவே பிரச்சனைய யோசிக்க பிரச்சனைப்படுற ஆள் இல்ல, சமாதானமா போற ஆள் தான். இல்ல உண்மையா அதான் அதான் நான் சொல்ல வந்தது இதான். என்ன உண்மையா எங்களுக்கு இப்படி ஒரு கட்டையை போண்டு அந்த இதான கட்டையை பார்த்து என்னடா இவங்கள் எல்லாம் போய் அதை ரோவுண்ட கைக்குள்ளேயே சிக்கி கொண்டு போறாங்க. இப்படியே போய் கொண்டு இருந்தா எங்களுக்கு கடைசியா ஒன்றும் இல்லை. இந்த நிலையத்தான் சொன்னேன் நான். இல்ல எல்லா கட்சிகளும் அங்கதானே ஓடினோம் பாருங்க, உடனே பறக்கினோம் அங்க இந்தியாவுக்கு பறக்கணும். அப்ப என்னத்துக்கு எல்லா கட்சியும், ஒரு கட்சி இல்லை எல்லா கட்சியும் வந்து அங்கதான் போய் முடிவெடுக்கிற மாதிரி அங்க போய் நிக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனையாக. அப்ப நீங்க ஆட்ட நிகழ்ச்சி வேலை சரி லொக் பண்ணப்படுறீங்க, எல்லாரும் அப்படியே லொக் பண்ணப்படுறீங்க. இப்ப மக்கள் வந்து அதுக்குள்ள லொக் பண்ணப்படாம வெளியே எடுக்கணும்ன்ற அளவுக்கு வருது. அதான் பிரச்சனை. எல்லாரையும் அவங்க லொக் பண்றாங்க. அதைத்தான் சொல்றேன். இவையில அந்த சங்கெல்லாம் முழுக்க ஃபுல்லா அப்படியே லொக் பண்ணிட்டாங்க. இதான் பிரயோசனமும் கிடைக்காது. நீங்க அங்க போய் என்னத்தை உலகாரமும் என்னத்தை செய்த நத்திங். இந்தியா என்னத்தை செய்தது எங்களுக்கு? 13 நின்று அதே நிறைவேற்ற இந்தியா தத்தளிச்சு கொண்டு நிற்குது இந்தியா. இல்ல இந்தியா வாழ்க்கையில எதுவுமே தரப்போறது இல்லை. இந்தியா எங்களுக்கு எந்த இதுவுமே தராது, அதான் உண்மை. ஆனா அது விளங்க வைக்கவும் மேலாது. அப்ப நான் இதுல வந்து இதுல கதைச்சு கொண்டிருக்க, நான் கதைக்க வந்த தொனி என்ன நான் கொண்டு போன இந்த ப்ரெசன்டேஷன் வியூ தான் போல. ஆனா அது பரவாயில்லை. ஆனா இந்த அளவுக்கு விஷயத்தை கொண்டு வந்துட்டேன். இதைத்தான் நான் மெயினா எதிர்பார்த்த விஷயமே என்னது, இப்படி இல்லாத ஒரு கட்டமைப்பு தான் தேவையாண்டு. சரி, அதை என்றாலும் விளங்கப்படுத்துங்க டாக்டர். இப்போ ஒரு கட்டமைப்புன்றீங்க, அது எப்படியான ஒரு கட்டமைப்பு, எதை சார்ந்து நீங்க செய்ய போறீங்க என்றதை அதை என்றாலும் விளங்கப்படுத்துங்க. நீங்க அரசியல் இதை வந்து பிறகு சொன்னாலும் இதே ஒரு விளங்கப்படுத்துங்க. இல்ல அதுக்காகத்தான் அதுக்காகத்தான் இந்த இப்ப எல்லா இவியல்களையும் உள்ளுக்குள்ள கீழ் மட்டத்துல இருக்கிறவியல் எல்லாரும் உண்மையா
தேசிய உணர்வோட அந்த தமிழ் தேசிய உணர்வு நல்ல கணக்கே இருக்கிறவியல் இருக்கிறான். இப்போ வீட்டுக்குள்ளேயெல்லாம் நிறைய பேர் போய் ஏன் சேர்ந்துட்டோம்ன்ற மாதிரி இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டரே எனக்கு கழிச்சார், இவியலோட இனி நிற்க இயலாது, இவியல் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறேன், நானும் தெரியாதனமாக தானே உள்ளுக்க போனோம் அண்டு. அப்போ அதில் நியாயமான ஆட்களுக்கு அப்படி ஒரு உள்ளுக்க என்னது வெறுப்பொண்டு வந்துட்டுது. கணக்க அரசியல் இவியலுக்கு அரசியல்காரருக்கு என்னது வெறுப்பொண்டு வந்து ஒரு அந்த மேலே இருக்கிற மட்டங்கள் எல்லாம் இப்படித்தான் போய்கொண்டிருக்குது, எங்களுக்கு விருப்பம் இல்லை என்ற அளவுக்கு வந்துட்டுது. அதனால தான் அந்த இதுகள் எல்லாத்தையும் ஒரு இதுக்குள்ளே கொண்டு வரணுமென்றது தான் தேவை. அதுக்குள்ளே இப்போ அரசியல்காரர் ஒரு இதுக்குள்ளே கொண்டிருக்க எங்களுக்கான ஒரு அந்த இவியலை அமுக்கக்கூடிய ஆட்களாக தான் எங்களுடைய சிவில் சமூகம் இருக்கணும். சரியா? அதுக்கு தான் சொன்னது. அவையில் வந்து திருப்பி இப்போ அதுக்குள்ள மேல்மட்டத்தை எல்லாத்தையும் கலட்டியதை கொஞ்சம் காத்து கலட்டி விட்டுட்டு கீழே இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இதுக்கு கொண்டு இருக்க சிவில் சமூகம் வந்து அவையில திருப்பி போய் அதே இந்தியாட்ட விடக்கூடிய நிலைமை வரக்கூடாது தானே? இதுக்காக தான் கழிச்சது. டாக்டர், நீங்கள் விளக்கம் யாருக்கும் இதில் வழங்கியிருக்காது, கீழே இருக்கிற மக்களுக்கும் வழங்கியிருக்காது. நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு முடிச்ச போட்டுட்டு இதுக்கு மேல டாக்டர் நான் உங்கள்ட்ட கேள்வி ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை. மக்களுக்கும் விளங்கி இருக்கும், எங்களுக்கும் விளங்கி இருக்கும், எந்த ஒருத்தருக்கும் ஒன்றுமே விளங்கல் என்றது எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க இப்ப சொன்ன கருத்துக்கு வந்தீங்களானே, ஏன்டா அதுக்குள்ள போனோம் யோசிக்கணும். இன்றைக்கு தமிழரசு கட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சம்பந்தம் இல்லாத தலைமை இருந்தோன்னா அந்த கட்சி ஒரு கட்சியையே முடக்கி கொண்டு இருக்கக்குள்ள அந்த கட்சியை வந்து வீக் ஆக்கி அதை உடைக்க வேண்டிய நிலப்பாடு இருக்கக்குள்ள இப்படி விருப்பம் இல்லாதவர்கள் உண்மையிலேயே இருந்தால் அவர் ரிசைன் பண்ணி போட்டு வெளிக்கிட்டால் அந்த மக்கள் அந்த அந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு வாக்களித்த மக்களை இருந்து விலகினாதான் போகும். அப்போ தமிழரசு கட்சி வந்து மூச்சிழந்து போகும். என்னன்னு சொன்னா அந்த அந்த தலைமையை நீங்க நீக்க முடியாத இதுல இருக்கிறீங்க எல்லாரும். அப்ப அது கூட அவை செய்யலைன்னு சொன்னா அவை உங்களுக்கு சொல்றது உண்மையா, சுமந்திரனுக்கு சொல்றது உண்மையா? அவை யாருக்குமே உண்மையா இருக்கிற மாதிரி தெரியலையே. அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கான அழகு. யாருக்குமே உண்மையா இருக்கக்கூடாது, அப்படித்தானே பார்க்கலாம். நாங்கள் இதுவரை காலமா எங்களோட சுதந்திரத்துக்கு பிறகு அரசியல் அந்த அரசியல் நீரோட்டத்துக்குள்ள போய் அதுல நல்லவையும் வந்திருக்கலாம், கூடாதவையும் வந்திருக்கலாம். ஆனால் எங்களை தேசியம் சம்பந்தமா எங்களுக்கு கிடைச்சது முழுக்க புதகுழி மட்டும்தான். இந்த புதகுழி காலத்திலையும் சரி, 2009 முள்ளிவேக்கால் காலத்திலையும் சரி, ஒளித்திருந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம். 2009 இன அழிப்பு முடிஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் முடியல. இன அழிப்புன்றது என்ன? தனியா ஆக்களை சுட்டு சுட்டு குவிக்கிறது மட்டும் இன அழிப்பு இல்லை. அந்த இனத்தோட நிலம், கலாச்சாரம், மொழி எல்லாம் பறி போறது இன அழிப்பு. அந்த இன அழிப்பு தொடர்ந்தும் நடந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு அரசியல் தேவையா? அதை தட்டி கேட்காத, அந்த பாராளுமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாத இந்த முட்டாள் கூட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் தேவையா? சரி, ஒரு கட்சியில இருந்து பாராளுமன்றத்துக்கு எம்பி போய்க்குள்ள எல்லாருக்கும் அந்த அந்த கட்சியின் தலைவர் எழுதி கொடுக்குறாரா இதுதான் பேசணும்? அவையின் உணர்ச்சியை கூட போய் பேச முடியாம இருக்குன்னு சொன்னார். அவை எல்லாமே அந்த கட்சியில எம்பி அறிக்கணும். ஒவ்வொரு எம்பிக்கும் அங்க பேசுறதுக்கு டைம் இருக்கு. ஆனால் இதுவரை காலங்கள்ல ஏதாவது இந்த தமிழ் மக்களுடைய எதிர்காலம் பற்றி ஒரு எம்பி வாய் திறந்து, அதாவது எங்கட தேசியம் சம்பந்தமா யாரும் பேசினோமா? சரி, இந்த வெளிநாட்டுக்காரர் வந்து புதவொழியை பார்க்க வந்துச்சுன்னு தானே, இதே நேரத்துல பாராளுமன்றம் நடந்தது தானே, ஒருத்தன் வாயை திறந்தானா? அப்ப நீங்களெல்லாம் யாரோ சொல்றதுதான் செய்றீங்க. இதை பற்றி கதைக்க வேண்டாம் என்று சொல்லித்தான் உங்களை கொண்டு வந்திருக்கு. அப்ப நாளைக்கு நீங்கள் கொண்டு வர கட்டமைப்பு நீங்க சொல்ற மாதிரி அரசியல் சார்பில்லாத ஒரு கட்டமைப்பா இருந்தால் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நாங்களும் அதை ஆதரிக்கத்தான் போறோம். அது இன்றைக்கு நீங்கள் வந்து பேசினதுக்காண்டி இல்லை, எங்களுக்கு சார்பான எங்களுக்கு சரியான ஒரு கட்டமைப்பு உருவாயினா நாங்கள் ஆதரிக்கத்தான் போறோம். அதுல எந்த கருத்தும் இல்லை, எந்த கருத்து மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்களும் எப்படி போவீங்களோ, யார் இதுல வச்சு நீங்கள் நாளைக்கு கதைக்கு பேசாம ஒரு கட்சியோ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி போட்டு நீங்க கதைக்கலாம ஜிப் பண்ணி வச்சிருப்பாங்களோ என்ற ஆதங்கத்தெல்லாம் நீங்க இருந்து பேசிக்கொண்டிருக்கோம். இது வந்து ஆதவனுக்கும் வேங்கைக்குமான பிரச்சனை இல்லை, இது வந்து கருத்தாடல்.
நாளைக்கு சாவச்சேரிக்கு வந்தா நான் உங்கள்ட்ட தான் மறுபடியும் மருந்து எடுக்க, அது வேற கதை. ஆனால் இந்த கருத்தாடல் ரெண்டு வரைக்குள்ள நாங்க இதை கதைச்சு தானே ஆகணும். நன்றி எஸ்பி, நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பேசலாம். வெங்கைய விடுங்க. நாங்கள் பல தடவை அவருக்கு சொல்லிட்டோம். மீதி அவருடைய இது நாங்கள் எங்களுடைய விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருப்போம். நாங்கள் இன்றைக்கு நேற்று மாத்திரம் இல்லை, இல்லாட்டால் வேங்கை வந்த பிறகு தான் நாங்கள் இந்த சிவில் சமூக கட்டமைப்பை பற்றி இந்த தளத்தில் கதைக்கல. அதுக்கு முதல்ல நாங்கள் காய்ச்சி கொண்டு தான் வாரோம். அதுக்கான பல உதாரணங்களையும் சர்வதேச ரீதியாக இந்த உரிமைகளையும் தீர்வுகளையும் வென்றெடுக்கிறதுல இதனுடைய பங்கு என்னன்றதையும் நான் பல தடவை இங்கே சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி மற்றவர்களும் இதை பற்றி காய்ச்சிருக்கணும். இதுக்கான ஒரு அளவுகோலண்டு இருக்குது. அது எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் பொருள். தனியாக தமிழ் மக்களுக்கு மாத்திரமன்றதில்லை, எல்லாருக்கும் அது பொருந்தக்கூடிய ஒன்று. ஒரு திறமையான ஒரு சிவில் சொசைட்டி, சிவில் சமூகத்தில் வேலை செய்கிற தலைமைகளுக்கு இருக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருக்குது. எஸ்பி மியூட் பண்ணுங்கோ. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த சிவில் சமூக கட்டமைப்பை சார்ந்த தலைமைகள் எஸ்பி பண்ணுங்க ப்ளீஸ். சரி, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஏண்டா நாங்கள் எங்களுடைய இனப்படுகொலை எப்படி முள்ளி வாய்க்காலில் முடிஞ்சவன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். என்ன அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் எங்களுடைய அரசியலை செய்வினவன்ட்டு எதிர்பார்த்தா நடக்க இல்லை. அப்போ இப்படியான ஒரு சிவில் சமூக சிந்தனையோடு நாங்கள் வழிக்கிடுகின்ற பொழுது இந்த தமிழ் சமூகத்தினுடைய எதிர்கால தேவைகளை முன்கூட்டி அறிஞ்சு திட்டமிடுற திறன் இவர்களுக்கு இருக்கணும். சரியா? இந்த அளவுகோலை நீங்கள் கதைக்கக்கூடியவர்களை நீங்கள் வச்சு பாருங்க. நேர்மையின் நம்பகத்தன்மை, சொல்லுறதும் செய்கிறதும் ஒன்றாக இருக்கப்பட வேணும். தனிப்பட்ட ஒரு நலனுக்காகவோ இல்லாட்டால் வாக்கு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அரசியல் நலனுக்காக நிற்காமல் அதை தாண்டி எங்களுடைய இனம், அவர்களுக்கான தீர்வு, விடுதலை, அவர்களுடைய பொது நலனை முன்னிலைப்படுத்துகிற ஒரு நிலைமைப்பாடு இந்த இதில் இறங்குற ஆக்களில் இருக்கணும். தலைமைத்துவ திறன் இதான் அந்த ஆளுமைன்றது இதுக்கெல்லாம் அடங்குது. பல்வேறு பின்னணியில் இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைச்சு வழி நடத்துகிற திறன் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இது எப்படி நீங்கள் ஒரு சிவில் சமூக கட்டமைப்பை இல்லை ஒரு கட்சி என்றால் நீங்கள் கொண்டு போக முடியும்? சொல்லுங்கள், முடியாது. தொடர்பாடல் திறன், இப்படி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில், அது டிக்டாக்காக இருக்கட்டும், எந்த ஒரு சோஷியல் மீடியா இருக்கட்டும், பொதுமக்களும் சரி, ஊடகங்கள்லேயும் சரி, சர்வதேச அமைப்புகளுடையும் சரி, தெளிவாக பேசுகிற ஒரு திறமை இருக்கணும். நீங்கள் இதில் எத்தனை தடவை நீங்கள் கேட்குறீங்க வெளிப்படையாக கதைங்க, ஏதாவது வந்ததா வாயில்? இல்லை. சரியா? கேட்டறிகிற திறன் தேவை. சரியா? இல்லை நாங்கள் எத்தனை விஷயங்களை கேள்வியெல்லாம் வைக்கிறோம், பதிலே வேற இல்லை. சரியா? கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உரையாடல்களை சமரசனத்தின் மூலம் கையாளுற திறன் தேவை. நேற்று அவர் போய்க்குள்ள ஒரு வார்த்தை ஒன்று வச்சுட்டு போனார் இந்த தளத்துக்கு. சரியா? அதுலேருந்து எங்களுக்கு விளங்கி கொண்டோம் எப்படியான ஒரு 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 ஆளுமை உள்ள ஆக்களை இங்கே வழிக்கிடினம் இந்த சிவில் சமூக கட்டமைப்பு தொடங்க போகிறோம்ன்றது. அதே நேரம் சட்டம், மனித உரிமை அறிவு இருக்கணும். என்ன இது இல்லாமல் நீங்கள் இப்படியான சிவில் சமூக கட்டமைப்பில் இருந்து உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய போகிறீங்க?
ஆதாரங்கள், அதுக்கான பகுப்பாய்வு திறன்கள் இருக்கணும், திட்டமிடல் இருக்கணும், அமைப்பு மேலாண்மை இருக்கணும், நிதி தேவை, நிதி பலன் தேவை. அதுலேயும் நிதியில் வெளிப்படையான செலவின நிர்வாகம், கணக்க பொறுப்பாக போன்ற இப்படியான விஷயங்கள் தேவை. இதில் தான் பலருக்கு சந்தேகங்கள் வர. இந்த நிதி பிழையாக கையாளப்படுகின்ற பொழுது அந்த நம்பிக்கையை இழக்கிற நிலையாக நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கு பல விஷயங்கள்ல. குழுவாக செயல்படுற திறன் இருக்கணும். தனியாக முடிவெடுக்காமல் ஒரு குழுவாக, அது களமாக இருக்கட்டும், தளமாக இருக்கட்டும், புலமாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து ஆலோசனைகளை மதித்து ஒரு முடிவை எடுக்கின்ற ஒரு செயல்திறன் உள்ள ஒரு ஆள் தேவை. பேச்சு திறன் இருக்கணும், அரசியல் சுயாதீனம் இருக்கணும், சரியா? வெளிப்படைத்தன்மை, அதைத்தான் எஸ்பியும் சொல்லிச்சு, ஆதவனும் சொல்லிச்சு. வெளிப்படைத்தன்மையத்தையும் அதே நேரம் பொறுப்பு கூறலும் இருக்கணும், சரியா? நீங்கள் சிவில் சமூக கட்டமைப்பு நாங்கள் இன்னார் எல்லாம் கொண்டாடுறோம் இதன்றவன்ட்டு சொல்கிறது சரி. ஆனால் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு பின்னால் நிற்கிற யார்? உங்களுடைய பேக்போன் என்ன? இதெல்லாம் கேட்டால் இங்கே பதிலே இல்லை. இதான் வெளிப்படைத்தன்மை. ஊக்குவிக்கிற திறன் தேவை, ஒழுக்க நெறி தேவை, சேவை மனப்பான்மை தேவை. அப்போ மொத்தத்தில் இவ்வளவு இருக்கக்கூடிய ஒருவரைத்தான் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும்ன்றதை மறந்துடக்கூடாது. அதே நேரம் உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அதையும் தெளிவாக சொல்ல தெரியல. சிவில் சமூகம் பெறணுமன்ற, பழைய அரசியல்வாதிகளும் இருக்கணுமன்ற, அவையும் புறக்கணிக்காமல் கடந்து போகலான்ற. என்ன இது? இந்த பழைய அரசியல்வாதிகளை எங்களோட சமூகம் எப்போ புறக்கணிச்சிட்டுது. கடந்த தேர்தலில் தூக்கி எறிஞ்சாச்சு. உங்களுக்கு சிவில் சமூக கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கல இந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் மக்கள் மத்தியில் சரியான அரசியலை நீங்கள் செய்கின்ற பொழுது அது வடக்கு கிழக்கு இலங்கையில் எவ்வாறு இயங்கணுமென்று உங்களுக்கான ஒரு 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 இந்த நோக்கம் இருக்கணும். இந்த சிவில் சமூகத்தினுடைய நோக்கம் மக்களின் உரிமைகள், நலன்கள், சட்டபூர்வமான வழிகளை எப்படி முன்னெடுக்கலாம், இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள், மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல், எல்லாருக்குமான சமத்துவம், நீதி, மனித கண்ணியத்தை பாதுகாக்கிறது, மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், கலாச்சாரம், சமூக முன்னேற்றம், சமூக சீர்கேடுகளை கவனிக்கிறது, சரிப்படுத்துறது, வலுப்படுத்துறது, இதெல்லாம் தேவை. நல்லிணக்கம் மக்களுக்கு இடையில், தமிழ் மக்களுக்கு இடையில், பொறுப்பு கூறல், எதிர்கால தலைமுறைக்கு பாதுகாப்பான ஒரு நிலையான சமூகத்தை உருவாக்குறது, கட்டி அமைக்கிறது, இதெல்லாம் இந்த சிவில் சமூகத்தினுடைய நோக்கங்களாக இருக்கணும். இது எவ்வாறு செயல்படணுமென்ற ஒரு 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 பிளான் ஒன்று இருக்கணும். மக்களுடைய மக்கள் மயப்படுத்தப்பட்ட நீங்கள் ஒரு சிவில் சமூகமாக இருக்குன்னு சொல்லிச்சுனால் மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும். அவைண்ட தேவைகள அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். உண்மை தன்மைகளுடைய அடிப்படையில் கருத்துக்களை நீங்கள் வெளியிடணும். அரசியல் கட்சிகளில் இருந்து சுயாதீனமாக செயல்படணும். அதுதான் ஒரு சிவில் சமூக கட்டமைப்பு. நீங்கள் ஒரு கட்சிக்கு கீழே, அவைண்ட கட்சி அகெண்டாவுக்கு கீழே நீங்கள் வேலை செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒரு நாளும் சிவில் சமூக கட்டமைப்பு அல்ல. அப்போ அரசியல் கட்சியிலிருந்து சுயாதீனமாக செயல்படுகின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருந்து கொள்ளணும். சட்டத்துக்கும் ஜனநாயக நடைமுறைக்கும் உட்பட்டு இயங்கணும். அனைத்து சமூக பிரிவோடையும் உரையாடலை போகணும். நீங்கள் சமூக பிரச்சனைகளுக்கு நடைமுறை தீர்வுகளை நீங்கள் காணணும், முன்வைக்கணும். மாற்றுத்திறனாளிகளையும், இளைஞர்களையும், பெண்களையும், மாணவர்களையும், பல்கலைக்கழக மாணவர்களையும், துறை சார்ந்த நிபுணர்களையும், அங்கே களத்தில் இருக்கிறவர்களையும், புலத்தில் இருக்கிற சமமாக பங்கேற்கின்ற வழிவகைகளை நீங்கள் செய்யணும்.
சர்வதேச மனித உரிமை தரநிலைகளை மதித்து அதுக்கேற்ற செயல்பாடுகளை நீங்கள் கொண்டிருக்கணும். சமூக நம்பிக்கையை முதன்மையாக கருதணும். சரியா? ஒரு சிவில் சமூகத்தின் வெற்றியை அளவிடுறன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மக்களுடைய நம்பிக்கை உங்கள் மேலே அதிகரிச்சிருக்கிறதா? சமூக பிரச்சனைகளுக்கு நடைமுறை தீர்வுகள் கிடைத்திருக்கிறதா உங்களுடைய செயல்பாட்டினூடாக? மக்களுடைய இளைஞர்களுடைய பங்கேற்பு உங்களோட சேர்ந்து உயர்ந்திருக்கிறதா? தலைமைத்துவம் வலுப்பெற்றிருக்கிறதா? வெளிப்படையான நிர்வாகம் பேணப்படுதா? நீங்கள் அரசோடையும் சரி, நிறுவனங்களோடையும் சரி, சர்வதேசங்களோடையும் சரி, ராஜதந்திர ரீதியான உரையாடல்கள் உருவாக்கப்பட்டிருக்குதா? மற்றவர்களுடைய வாழ்வாதாரம் சமூக நிலத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உங்களுடைய திட்டங்கள் ஒரு படிக்கல்லாக அமைஞ்சிருக்குதா? மனித உரிமைகள் காணாமல் போனவர்களுடைய விடயங்களில் ஒரு விழிப்புணர்வை கொண்டறதுல உங்களுடைய செயல் திட்டங்கள் அதிகரிச்சிருக்குதா? சமூக ஒற்றுமையை பரஸ்பர நம்பிக்கையை வலுப்பெற்றிருக்குதா உங்களுடைய சிவில் சமூக கட்டமைப்பினூடாக? நீண்ட காலத்துக்கு ஒரு எங்களுடைய சமூகத்துக்கான தீர்வுக்கும் முன்னேற்றத்துக்கும் நிலையான திட்டங்கள் நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறீங்களா? இதுதான் அளவுகோல்கள். அப்போ நாங்கள் ஒரு கிழமையா எத்தனை நாளாண்டு தெரியாது, ஒரு கிழமையோ 2 கிழமையா இந்த தளத்தை ஒருத்தருக்கு இப்படியான ஒரு முயற்சிக்கு கொடுக்கின்ற பொழுது அதை பயன்படுத்த முடியாமல், வாயையும் துறக்காமல், வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல், திட்டமும் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், சமூக பிரச்சனைக்கான தீர்வு இல்லாமல், தலைமைத்துவ பண்பு இல்லாமல் நீங்கள் இங்கே நீங்கள் சொல்லினு தானே தண்ணியில் பலகாரம் சுடுறேன்ட்டு. எஸ், வீண் நேரம் ஏட்டி சுரக்காய், அதை நீங்களே சொல்கிறது சிறப்பு. அதனால் இதுக்கு மேலே நாங்கள் கதைக்க மாட்டோம் மிஸ்டர் வேங்கை. எங்களுடைய பாதைகளை நாங்கள் வகுத்து தான் நாங்கள் இந்த களத்தில், இந்த தளத்தில் நாங்கள் அரசியல் கருத்துக்களை முன்வைக்கிறோம், புரிந்து உணர்வுகளை உண்டாக்குறோம், தெளிவுபடுத்துகிறோம், எங்களுடைய அரசியல் வரலாறுகளை பற்றி நாங்கள் உரையாடுறோம், எங்களுடைய மனக்குமுறல்களை நாங்கள் இங்கே கொட்டுறோம். இங்கே இருக்கிறவர்களுக்கும் அதை நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. சரியா? நீங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் இல்லை என்று சொல்லிச்சுனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கீழே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஆளுமையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. நான் முதல் சொன்ன அந்த தலைமைத்துவ பண்புல என்னென்ன எல்லாம் அடங்கி இருக்கணுமென்றது ஆதவன் கூட நேற்று முன்தினம் சொல்லியிருந்தார். இந்த ஆளுமை உங்கள்கிட்ட இல்லை என்றது தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய சுய புத்தியில் இன்னும் இல்லை. உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் சுற்றி கொண்டிருக்கிறீங்க. வெளியில் சொல்லவும் முடியாமல், கக்கவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல். ஸோ நீங்கள் உங்களை என்ன புலோலினா அதுதான் டாக்டர் பிரச்சனையே அதுதான். இது ஒரு 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 டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா ஆனால் அதை வெளியில் சொல்லிடாம நிற்கிறேன். ஓகே, அது நீங்கள் இப்போ இந்த கட்சி சார்பாக உங்களால் வெளியிலே அதை சொல்ல முடியலைன்னா அது ஓகே, அது நாங்கள் கடந்து போட்டு போகிறோம். நீங்கள் தேர்தல் டைம்லேயே அதை நீங்கள் அறிவிப்பீங்கன்னு சொல்லி இணைச்சி போட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் கட்டமைப்புன்னு சொல்கிறீங்களே, சிவில் கட்டமைப்பு, அந்த சிவில் கட்டமைப்பை நீங்கள் ஓப்பனாக மக்கள் மத்தியில் கரைக்கலாம். அது எந்தவித ஒளிவு மறைவும் தேவை விளங்கு. நீங்கள் மக்கள் மத்தியில் அதை வடிவாக நீங்கள் கொண்டீங்கள் தானே டாக்டர். நீங்கள் சிவில் கட்டமைப்பு ஊடாக நான் சில விஷயங்களை செய்வேன், நான் தான் தீர்மானிப்பேன், அந்த அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல இருப்பேன்னு கூட சொன்னீங்க.
அது அது வந்து நீங்க வெளிப்படையாக கதைக்கலாம். அது சிவில் கட்டமைப்பை நீங்க யாருக்கு யார் வேணும்னாலும் அமைக்கலாம். ஆனால் அதை வெளிப்படையான இதோட வந்து இதுல மக்கள் மத்தியில அதை தெளிவுபடுத்திங்கன்னு சொன்னா ஒரு எஸ்பி பிரச்சனையும் இல்லை. எனக்கு விளங்கின ஒரு விஷயத்த சொல்றேன். நான் பிள்ளையாயும் இருக்கலாம், சரியாயும் இருக்கலாம். எனக்கு ஒரு விளங்கின விஷயம் என்ன சொல்றேன். டாக்டர் சொல்ற மாதிரி அவர் வந்து சிவில் கட்டமைப்பு உருவாக்குற அந்த எண்ணம் அவையிட்ட இல்லை. அது அவருடைய நோக்கமும் அல்ல. ஆனால் இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய தனக்கு பிரயோசனமான ஆக்களை வச்சு புதிதா ஒரு கட்சி தான் உருவாக போகுது. அப்படி ஒன்று உருவாயினாலும் அதுக்கு நாங்க எதிர்ப்பில்லை. அது அவர்களுடைய செயல்பாடு. நாங்கள் கேட்கறது வந்து இப்போ ஒரு புதிய கட்சி உருவாகினாலோ அல்லது ஒரு கட்சிக்குள்ள அவைய தலைமுத்துவத்தை எடுத்துக்கொண்டாலோ அது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதுக்குமே பதில் இல்லை. ஒரு நாங்கள் வந்து சில விஷயங்களை வந்து ஓகே எஸ்பி எனக்கு இது இப்ப சொல்லலாது, காலம் வரைக்க சொல்லுவேன், டன் முடிஞ்சு. இல்ல இதுதான் எங்களோட வழி, இப்படித்தான் செய்யப்படும், இது கொஞ்சம் காலம் இருக்கு, இந்த காலத்துக்கு பிறகு நான் விளங்கப்படுத்துறேன், ஓகே டன் முடிஞ்சுது. இது முடிந்த முடிவை நீங்க அடிச்சு விஷயங்களை சொல்லிக்கொண்டு நான் என்னன்னு சொல்லாம இருந்தா இதுக்கு வந்து நாங்கள் யாருமே கெஸ் பண்ண முடியாது. உங்களை கெஸ் பண்ணி கொண்டு உங்களை கண்டுபிடிக்கிறது எங்களோட தொழிலும் கிடையாது. இது ஒரு தளத்துல, அது இந்த தளத்துல இவ்வளவு காலம் உங்களை 3-4 நாள் அதுக்கு மேலே ஆச்சு நாங்க மரியாதையா உரையாடி எங்களோட கேள்வியில கேட்கல கூட உங்களுக்குரிய வார்த்தைகள் சிலது இவைக்கு புரியல, இவையோட கதைச்சி பிரயோசனம் இல்லை. இது வந்து டாக்டர் உங்களுடைய ஆளுமைன்ற இதை காட்டுது. நான் ஒரு இடத்துல வந்து நாங்கள் கதை கேட்குள்ள வந்து எங்களோட வார்த்தைகள் வந்து எங்களுடைய அறிவையும் ஆளுமையையும் ஓப்பனா காட்டும். உங்களுடைய உரையாடல் வந்து எங்களுக்கு எந்த ஒன்றையும் காட்டல. அதாலதான் கொஞ்சம் கிண்டி பார்த்தோம். அதுக்கும் நீங்கள் இல்லைன்னு சொன்னால், ஆனா ஒன்று சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க கட்டமைப்பு உருவாக்க நீங்க இங்க வரையில்லை. ஆனா புதிய அரசியல் கட்சி ஒன்று உருவாக்க நினைக்கிறீங்கன்றது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. அது வந்து நான் அதை பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், அது உங்களுடைய சுதந்திரம், அது நீங்க செய்து கொள்ளலாம். அதுக்கான ஆதரவு மக்கள்கிட்ட கிடைச்சா வாழ்த்துக்கள். நன்றி எஸ்பி. அதனால பலருக்கு இந்த சிவில் சமூக கட்டமைப்பை உள்வாங்கி கொள்ளாதவர்கள் நீங்கள் இதை பற்றி நீங்கள் தளங்களில் கூட நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இதுக்கு எத்தனையோ நாடுகளை வந்து நான் உதாரணங்களாக நான் சொல்ல முடியும். இந்த சிவில் சமூக இயக்கங்கள் மூலம் உரிமைகளும் சரி, சுதந்திரம் அல்லது அரசியல் மாற்றத்தை பெற்ற நாடுகள் என்று சொல்லி நான் பெரிய ஒரு லிஸ்ட்டையே நான் கொடுக்க முடியும். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்தியா பார்ப்போமே. இந்தியா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்து ஆட்சிக்கு எதிராக மக்கள் அடிப்படையிலான இயக்க ரவியோட இதற்கு மியூட் பண்ணுங்க, தேங்க்ஸ். மக்கள் அடிப்படையிலான இயக்கம் உருவாச்சு. சிவில் சமூகம் சரி, சமூக தலைவர்களும் சரி, மக்கள் இயக்கங்கள் தான் அங்கே சுதந்திர போராட்டத்தில் வந்து மிக முக்கிய பங்கு வகிச்சவை. சரியா? அஹிம்சை போராட்டம், மக்கள் ஒருங்கிணைப்பு தான் சர்வதேச ஆதரவோட 1947 வந்து சுதந்திரம் கிடைச்சு. தென்னாப்பிரிக்கா இனவரை ஆட்சிக்கு எதிராக சிவில் சமூக இயக்கம்தான் பல தசாப்தங்களாக போராடினது. அங்கே தனியாக சிவில் சமூகம்னு பார்க்கின்ற பொழுது மனித உரிமை அமைப்பும் தொழிற்சங்கங்களும் மக்கள் இயக்கமும் தான் அங்கே முன்னிலை வகிச்சேன்னு சொல்லலாம். சரியா? சர்வதேசத்தினுடைய அழுத்தம், உள்நாட்டு போராட்டங்கள் மூலம் ஜனநாயக மாற்றம் வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து ஏற்பட்டுச்சு. போலந்து சொலிடாரிட்டி என்ற ஒரு தொழிலாளர் சிவில் சமூக இயக்கம் கம்யூனிச ஆட்சிக்கு எதிராக இந்த சொலிடாரிட்டி என்ற சிவில் தொழிலாளர் இயக்கமும் தொழிற்சங்கமும் அறிவுஜீவிகளும் மத அமைப்புகளும் கிறிஸ்தவ மத அமைப்புகளும் இணைஞ்சு நீண்ட காலமாக கொடுத்த அழுத்தம், பேச்சுவார்த்தை மூலம் இந்த ஜனநாயக மாற்றம் வந்து போலந்தில் வந்துச்சு. கிழக்கு தீமோர் உங்களை எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அங்கே வந்து மக்கள் இயக்கம், மனித உரிமை அமைப்பு சுயநிர்ணய உரிமைக்காக செயல்பட்டு சர்வதேசத்தினுடைய கவனத்தில் ஈர்க்கப்பட்டு நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும்
இவர்களுடைய இந்த 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 போராட்டத்துக்கு சிவில் சமூகத்துக்கு உறுதுணையாக நின்று சர்வதேச கண்காணிப்பு மூலம் 2002 சுதந்திர நாடாக வந்தது கிழக்கு தீமோர். இந்த கிழக்கு தீமோர் விஷயத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பல தமிழர்கள் கூட இந்த மக்கள் இயக்கம், மனித உரிமை இயக்கங்களில் சேர்ந்து வேலை செய்தவர்கள் இருக்கு. அதால தான் கிழக்கு தீமோருடைய அந்த சுதந்திர தினத்திலண்டு பல தமிழர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள் கிழக்கு தீமோரில். நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா மாணவர் இயக்கங்களும் மக்கள் சிவில் இயக்கங்களும் 98 ஜனன நாடாக மாற்றப்பட்டது. செக் குடியரசு அதுவும் இதே மாதிரி தான். பிலிப்பைன்ஸ், கானா, அல்ஜீரியா, எரித்திரியா, சரியா, நீண்ட காலமாக ஒரு சுய நிர்ணய இயக்கம் என்ற பெயரில் அங்கே இந்த சிவில் சமூக கட்டமைப்பு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், அரசியல் மக்கள் ஆதரவு பெற்ற இந்த சிவில் சமூக கட்டமைப்புகள், மத குழுக்கள் எல்லாருமா சேர்ந்து சர்வதேச கண்காணிப்போட வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. நான் நினைக்கிறேன் 1992 93 நினைக்கிறேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, 93 இருக்கலாம். எரித்திரியா சுதந்திரம் கிடைக்குது. அதே மாதிரி தான் லிட்டுவேனியா, இங்கே ஐரோப்பாவுக்குள்ளே இருக்கிறது. அங்கேயும் இந்த சோவியத் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த நாடு. சிவில் சமூக கட்டமைப்பு கூடாக அந்த இயக்கங்கள் அமைதியான மக்கள் போராட்டங்களை நடத்தி 91 டிசம்பரில் சுதந்திரம் உறுதி செய்யப்பட்டது. முதலே சுதந்திரம் அடைஞ்சது, ஆனால் 98 மீண்டும் உறுதி செய்யப்பட்டது. அதே மாதிரி கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை பார்க்கலாம். ஹங்கேரியா இருக்கட்டும், ருமேனியா இருக்கட்டும், இல்லாட்டா இந்த யூகோஸ்லாவிய நாடுகளாக இருக்கலாம், ஜார்பியன், மொச்சடேனியன், இந்த நாடுகளாக இருக்கட்டும். இங்கே மாணவர் அமைப்புகள் தான் முதல் அங்கே சிவில் சமூக அழுத்தங்களை கொடுத்து அரசியல் சீர்திருத்தங்களுக்கு வழி கொடுத்து ஜனன மாற்றங்கள் ஏற்பட்டு தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சதும் சுதந்திரம் கிடைச்சது. இப்படி பல நாடுகள் நான் சொல்லி கொண்டு போகலாம். வியட்நாமாக இருக்கட்டும், அயர்லாண்டாக இருக்கட்டும், கென்யாவாக இருக்கட்டும், நமீபியா இருக்கட்டும், இல்லாட்டா ஜிம்பாப்வேயா இருக்கட்டும், மொசாம்பிக், சிங்கப்பூர், மலேசியா. நீங்கள் அதை பாருங்க. சிங்கப்பூர் அப்போ 65 தனி நாடாக வந்துச்சு, சரியா. அங்கே என்ன நடந்துச்சு? சமூக அமைப்புகளும் தொழிற்சங்கங்களும் அரசியல் இயக்கங்களும் தான் இங்கே பங்கு வகிச்சவை மலேசியாவிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு, சரியா. மலேசியா ஆரம்பத்தில் 57 சுதந்திரம் கிடைச்சிட்டுது. ஆனால் 65 தான் சிங்கப்பூர் தனி நாடாக வருது. அதேமாரி ஸ்லோவேனியா, குரோஷியா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்படி நான் பல நாடுகளை நான் பட்டியலிட்டு கொண்டு போகலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிவில் சமூகத்தின் ஊடாகத்தான் அவர்களுக்கான உரிமைகளும் சுதந்திரமும் கிடைக்கப்பட்டது. அப்போ இங்கே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடம் மக்களுடைய ஒற்றுமையும் மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலும் இல்லாமல் மாற்றம் சாத்தியம் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு வலுவான சிவில் சமூக கூட்டமைப்பு, அதுதான் எஸ்பி வல்லன சொன்னது. சிவில் சமூக, அது பல சிவில் சமூக அமைப்புகள் சேர்ந்த ஒரு கூட்டு, சரியா. மக்கள் குரலை கட்டாயம் ஒழுங்குபடுத்தும், சரியா. அதனூடாக அரசியல் விழிப்பாக இருக்கட்டும், அது மாற்றத்தினுடைய அடித்தளமாக இருக்கும். இதை நாங்கள் மறந்துடக்கூடாது. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களோட ஸ்கிரீனை கவனிங்க. ஆனா இதுல எந்த விளையாட்டு செய்யாங்க உங்கள்கிட்ட இதுக்கு நாங்களா மாதிரி கிடையாது. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்டா, எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு நீண்ட கால இலக்குக்கு நிறுவனம் மயப்படுத்தப்பட்ட இந்த சிவில் சமூக கட்டமைப்பு அவசியம். அதனுடைய பங்கு ஒரு மாற்றத்தின் ஒரு முக்கிய சக்தியாக இருக்கும்.
தலைவர்களை விட ஒரு வலுவான அமைப்பு தான் எங்களுக்கு தேவை. அதில் வெளிப்படைத்தன்மையும் ஒழுக்கமும் மக்கள் நம்பிக்கையை உருவாக்குமன்றதில் மாற்று கருத்தில்லை. இதை நீங்கள் உறுதியாக நம்புங்க. கடந்த கால வரலாறுகளை நாங்கள் படியுங்க. மொத்தமாக நாங்கள் பார்க்குற பொழுது பல நாடுகளுடைய அனுபவம் எங்களுக்கு என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், ஒரு சமூகத்தினுடைய உரிமைகள் அல்லது அரசியல் இலக்குகளை முன்னெடுக்கிறதுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட மக்கள் பங்கு கொள்ளுகின்ற வலுவான சிவில் சமூக அமைப்பு, அறிவார்ந்த தலைமை, சட்டபூர்வமான அணுகுமுறை, நீண்டகால திட்டமிடல், இதோட சேர்ந்த எங்களுடைய லொபி டிப்ளமசி, இவைதான் முக்கிய காரணிகளாக எங்களுக்கு அமையும். நன்றி. எஸ்பி விடைபெறலாமா? இல்ல என்னன்னு சொன்னா குளோடியண்ணா, ஓம். இன்றைக்கு நீங்க இது பார்த்தீங்களோ தெரியல, மட்டக்களப்புல ஸ்ரீதரன் எம்பி ஐயா ஒரு மேடையில பேசி இருக்கிற என்னன்னு சொன்னா, நான் யாரோட சம்பந்தனோட 38 நிமிஷமா அவரோட கதைச்சதான் எங்கள்ட அந்த தீர்வுகளை பற்றி கதைச்ச இடத்துல இந்த விடுதலை புலிகளை பற்றி கதை கேட்க அவர் ஒரு விஷயம் என்ன கேட்ட இடத்துல இப்ப இந்த விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தினவர்கள் ஆயுதம் முனையில தான் அவர்கள் எதையும் முடிவெடுக்க பார்ப்பார்கள், மற்றபடி எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டார்கள் எங்கள்ட விடுதலைக்கான இதுகளுக்கு என்று சொல்லி இப்படி ஒரு கருத்தொண்ட முன் வச்சிருக்கிறேன். அது நீங்க பாத்தீங்களா? இன்றைக்கு எங்கேயாவது அது உள்நாட்டிலையும் சரி சர்வதேச ரீதியாகவும் சரி எங்களுடைய போராட்டத்தை பற்றியோ இல்லாட்டா எங்களுடைய போராளிகளை பற்றியோ உன்னதமாக சொன்னதே இல்லை. சரியா? அப்படியா இருந்தவர்ன்னு சொல்லிச்சுன்னா 2008 செப்டம்பரில் போய் டில்லியில் குந்தி இருந்து கொண்டு இந்தியா சொன்ன நாங்கள் உங்களுக்கு தாம்பாளத்தில் உணர்ந்து வடக்கு கிழக்கு கொணந்து தாரோம், இவங்களை காலி பண்ணுறதுக்கு நீங்கள் கூட்டு சேர்ந்து நில்லுங்கன்ற அளவில் போய் நின்றுருக்க மாட்டேன். சரியா? ஸோ சரி, அதை விடுங்க. நம்ம காய்ச்சி பிரயோசனம் இல்லை. சம்பந்தனுடைய அரசியலை பற்றி கதைங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் ரவி. வணக்கம் அண்ணா. கதைங்க வணக்கம் கதைங்க ரவி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கட்டமைப்பு செய்கிறதுக்குன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அங்கே உள்ள ஆக்களாரன் முன்னுக்கு வந்தால் அவன் பேர் வர முதலே உள்ள அங்கே அரசியல்வாதிகள் அவைகளை பற்றி அடிக்கடி அடிப்பாங்க போட்டு. அவர் அப்படி செய்தவர், இவ்வளோ லஞ்சம் பண்ணவர், இத்தனை கல்யாணம் கட்டினவர், இங்கே காணி வச்சிருக்கார், இவ்வளோ அவர்கிட்ட சொந்தக்காரர் வேறு போட்டு அடிச்சிருவாங்க. இதுக்கு என்ன பொறுத்த மட்டும் இந்த சிவில் கட்டமைப்புக்கு வாரன்னு சொன்னால், எங்களுக்கு முந்தைய ஒரு காலத்தில் இந்த இயக்கம் வச்சுருந்துச்சு தெரியுமா? என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த சிற்றுறவி என்று வச்சுருந்துச்சுன்னு தெரியுமா? முந்தைய இயக்கம் இருக்கேக்கில் ஒவ்வொரு ஏரியாக்களையும் ஒவ்வொரு ஆக்கள் இருந்தது. என்ன பிரச்சனைகள் அவைகிட்ட போய் கதைக்கிறது, அது பேருந்து ஒரு இடத்துக்கு போய் பேருந்து அங்கால தான் பேருந்து இயக்கத்துக்கு போகும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொங்கல்தீவோ நான் எடுப்போம், ஒரு வட்டாரம் அந்த ஒரு வட்டாரத்துக்குள்ள அதுக்குள்ளே உள்ள மக்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். இவர் ஓகே, அவற்றை படிப்பு அவற்றை பழக்க வழக்கம் மக்கள் செலக்ட் பண்ணி அந்த 18 வட்டாரம் அந்த 18 வட்டாரத்துலேயும் 18 பேரை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு ஆளை தலைவர், ஒரு ஆள் உபதலைவர், ஒரு ஆள் காரியசி அப்படி என்று சனம் செய்து கண்டாத்தான் இவங்கள் அடி பண்ணுவாங்க. இவங்க இந்த அரசியலில் உள்ளவங்க இல்லைன்னு சொன்னால் இவங்க கடைசி வரையும் விட மாட்டாங்க. இவங்களை ஏதாவது ஒன்று சொல்லி அதை சொல்லி சனச்சை சொல்லி இது சனமாக சேர்ந்து இவங்களை அடித்தாலே தவிர என்ன மற்றும்படி அடிக்க மாட்டாங்களே என்ற கருத்து. முதலாவது ஒரு பாராளுமன்ற எம்பி ஸ்ரீலங்காவில் உள்ளவர், ஒரு வருஷத்துக்கு அவருக்கு சம்பளம் அவர்கிட்ட கவர்மெண்ட் சம்பளம் 32 லட்சம். சரியா? அவன் 5 வருஷத்துக்கு பாராளுமன்ற இதாக இருப்பான் என்று சொன்னால் அவன்கிட்ட சம்பளம் 1.586 கோடி. எங்கே விழும் இந்த ஸ்வீப் லெட்டர்? இந்த ஸ்வீப் எங்கே விழும்? எங்கேயும் விழாது லொட்ரி. அவங்க போனாங்கண்டா அது அவங்களுக்கு டேஸ்ட் பிடி விட்டுருமாண்ணா, கடைசி வரையும் மூவ் பண்ண மாட்டாங்க. ஒன்றில் சாகணும், இல்லாட்டி அவங்கள தாங்களா வருத்தம் என்ன சாகணும் சம்பந்தர் மாதிரி, இல்லாட்டி இவங்க மாறி ஒவ்வொரு கட்சி மாதிரி குரங்கு மாதிரி அங்காலையும் மாறி நிற்பாங்க. சனங்களாக ஒரு ஆக்களை தேடி கொண்டு இவர்றான் எங்களுக்கு என்று கொண்டு வரும் மட்டும் இவங்க மாறி நிற்பாங்க.
அப்படி ஒரு இப்போ புலியூர் என்ன சொன்ன மாதிரி அப்படி ஒரு இதொன்று வந்து எங்கேயா ஒரு இடத்துல வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு இடமோ 2 இடமோ 3 இடத்துல மக்களை அவர் இதாக கொண்டாந்து கிளர்ச்சி மாதிரி கொண்டாந்து இவங்களை அந்த இடத்துல சுற்றி அடிச்சினோம்டா அது அப்படியே பரவும். அப்படி ஒரு நிலைமை யாழ்ப்பாணத்தை தமிழ் மக்களுக்கு வந்தால் தான் இவங்கள திளைத்தாம். இல்லையண்டா வாழை மாதிரி வட்ட திருப்பி வந்துகிட்டே இருப்பாங்க. இல்லை பிள்ளை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க உள்ளியர்னு. நீங்க சொல்ற விடயத்துல மாற்று கருத்து இல்லை. ஏன்னு சொல்லிச்சுன்னா அவர்களுடைய கதிரையே ஆட்டம் காண்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் இப்படியான விடயங்களை எப்படியும் தடுக்கத்தான் பார்ப்பினோம். ரவி கூட இது வரைக்கும் மியூட் பண்ணுங்க, தேங்க்ஸ். இது எப்படியும் தடுக்கத்தான் பார்ப்பினோம். இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். அது எங்களுடைய போராட்ட காலத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தலைவருடைய சிந்தனையிலிருந்து உருவாக்கப்பட்ட பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அவர்களெல்லாம் இவர்கள் தடுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கணும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பொங்கு தமிழ் நடந்தது இல்லையா? அது எப்படி நடந்தது? அதுவும் ஒரு சிவில் சமூக கட்டமைப்பின் வழியில தான் பொங்கு தமிழ் நடந்தது. அதே மாதிரி இங்கே இருந்து பொலிகண்டி வரை, பொத்துவில்ல இருந்து பொலிகண்டி வரை அது வெற்றி வர்றத அந்த வெற்றியை தனதாக்கி கொள்றதுக்காக கடைசி நேரத்தில் இந்த அரசியல் கட்சி எப்படி மடமாட்டிச்சுன்னு பார்த்தீங்களான்னு. ஆனால் பொத்துவில்ல இருந்து பொலிகண்டி வரை அந்த போராட்டம் ஒரு வெற்றிகரமாக நடந்த ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டம். சரி, அதையும் தாண்டி நான் போகிறேனே, எங்களுடைய இறந்த மாவீரங்களுக்காக நாங்கள் கரும்புலி நாளாக இருக்கட்டும், கருப்பு ஜூலாயாக இருக்கட்டும், அதையும் தாண்டி திலீபன் அண்ணனுடைய நாளாக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய மாவீரர்களுடைய நாளாக இருக்கட்டும், இந்த அரசியலையும் தாண்டி அந்த மக்களுடைய வலியும் கொந்தளிப்பும் ஒரு ஒரு சிவில் சமூகத்தினுடைய நலன் சார்ந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருது தானே. அப்போ அது சாத்தியம். அரசியல்வாதிகள் என்று வருகின்ற பொழுது, அவர்கள் தங்களுடைய கதிரைக்கு ஆபத்தென்று வருகின்ற பொழுது இப்படியான ஒரு குழப்ப நிலையை உருவாக்குவினும். அவரோட அந்த அரசியல்வாதியினுடைய நலனுக்காக, இல்லாட்டால் அவருக்கூடாக பெறக்கூடிய சில வாய்ப்புகளுக்காக தொங்கிக் கொண்டிருக்கிற ஆட்கள் இருக்கத்தான் செய்யணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் அரசியல்வாதிகள்கிட்ட நேரடியாக கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது, அதை நாங்கள் வச்சிருக்கிறோம். கடந்த தேர்தலில் அவர்களை நாங்கள் அப்புறப்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைக்கான உங்களுடைய தீர்வு என்னன்னு கேட்டீங்கள்ட்டா ஒரு தரட்டையும் பதில் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று சொல்லிச்சுனால் அவையிட்ட பதில் இல்லை. இன்னும் தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்கும் முடக்கிறதுக்கும் சிதைக்கிறதுக்கும் ஆன வேலைகளைத்தான் இந்த அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கணும். அப்போ எங்களுடைய எதிர்ப்பு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளது என்றதை அவை அறிஞ்சுதான் இருக்கணும், சரியா? அப்போ மக்களுடைய ஒரு நீண்டகால நலனுக்கு இவர்கள்ட்ட என்ன மாற்று திட்டம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் மாற்று திட்டங்களோட, மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலோட, களந்தளம் பலத்தோட, ராஜதந்திரத்தோட, டிப்ளமேசியோட நீங்கள் அணுகிற பொழுது இவர்கள் பிடுங்கப்பட்ட ஆணிகளாக தான் நிற்பினான், சரியா? அதையும் தாண்டி இவர்கள் என்ற மக்கள் முன்னிலையில் வெளிப்படையான விவாதத்தை நாங்கள் கோரணும். யாரும் வரையணுமா? வர்ற இல்லை. என்ன பொது கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுங்க பார்ப்போம். ஊடக விவாதங்களில் உண்மைகளை முன்வைக்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நீங்கள் மூடிய அரசியலுக்கு செய்கிறத விட்டுட்டு மக்களுக்கு முன்னால் பொறுப்பு கூறல் நீங்கள் ஏற்றுக்கொள்றீர்கள் இல்லை? அதை நாங்கள் வலியுறுத்தணும். ஓடிடுவாங்க, அதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அதே நேரம் ஒவ்வொரு அரசியல் கட்சின்ற நிலைப்பாட்டை அவ பதிவு செய்யணும். யாரும் செய்யணுமா? தமிழரசு கட்சியை பாருங்க, எனக்கு இன்னும் தெரியாத யார் அங்கே தலைவர், யார் இதுக்கு பொறுப்பு, குறிப்பிட்ட தலைமையில போய் சந்திக்கணும்.
எந்த அடிப்படையில் கட்சி சார்பில் என்ன பொறுப்பில் கட்சி முடிவெடுத்து இந்த சந்திப்புகள் நடக்குதா? இல்லையே. அப்போ அதே நேரம் இவர் தேர்தல் காலத்தில் எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்துருக்கணும், அந்த செயல்பாடுகளை ஒப்பிடணும் இவையோட. நீங்கள் என்னென்ன எல்லாம் சொன்னீங்க செய்திகளா, அந்த நிலைப்பாடு இல்லை. சரியா? தகவல் அடிப்படையில் அவர்கள்ட்ட முடிவுகளை கேட்க வேணும். சரியா? மக்களுடைய உரிமைகளை பற்றி அவர்கள்ட்ட கேள்விகள் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள் அரசியல் வசதிக்காக தங்களுடைய அரசியலை கட்சிக்கு அப்பால குறுகிய அரசியல் லாபத்துக்காக எங்களுடைய சமூக நலன்களை எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தாமல் கொண்டு வர அரசியல் வாக்கு அரசியலைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கணும். அரசியல்வாதிகள் பொறுப்பு கூறுறவர்களாக இருக்கணும். அந்த நிலை இல்லையே எங்கள்கிட்ட. நீங்கள் தவறு என்றதுக்கு பதிலாக உங்களோட நிலைமைப்பாட்டை விளக்கண்டு கேட்கணும். என்ன நீ மக்களுக்கு செய்த செயல் திட்டத்தை கூறண்டு கேட்கணும், ஆதாரத்தோட பதிலளி என்று கேட்கணும். இதுகள் எல்லாம் கேட்காத காரணத்தால தான் இவர்கள் இந்த தங்களுடைய அதிகாரம் இல்லை, தங்களுடைய வாக்கு அரசியலை அங்க நிலைநிறுத்துறதுக்கு வழிக்கிடணும். ஆனால் வணக்கம் ஐயா. வணக்கம், ஒரு நிமிஷம் போடுங்க தம்பி. ஓகே, நான் உங்கள்கிட்ட தான் நீங்க இப்ப இவ்வளவு நேரம் கலைத்ததுலதான் கேள்வி உண்டு. பொறுங்க, நான் காய்ச்சி முடிச்சா அப்புறம் கதைங்க. அப்ப இந்த சிவில் சமூக கட்டமைப்பு பலம் பெறுகின்ற பொழுது, இந்த கேள்விகளை நாங்கள் முன்வைக்கிற பொழுது நிச்சயமா மக்கள் முன்னிலையில் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற ஆக்களாக இருக்க மாட்டினோம். அப்போ இதுக்கு நாங்கள் இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேணும், மக்கள் மத்தியில் கருத்துக்களை நாங்கள் விதைக்க வேணும், அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேணும். ஒரு அரசியல் கட்சியை இல்லாட்ட அரசியல்வாதியை சார்ந்த இயக்கமாக இல்லாமல் நாங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இங்கே எங்களுக்கு இருக்கு. ரவிக்கு நான் சொன்ன பதில் சரியா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். கதைங்க சுதா. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்களோட போராட்டம் 2009 மௌனிக்கப்பட்டதின் பிற்பாடு 17 வருடங்கள் கடந்து விட்டது. இதுக்குள்ள அரசியல்வாதிகள் வந்து போயிட்டினோம். ஆனால் இப்போ நான் கேட்குறேன் உங்கள்ட்ட ஐயா, எல்லா அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு தடவை குற்றம்தான் சுமத்தினோம். நான் கேட்குறேன்னு இப்போ அந்த புலோலியூரான் என்ற ஐயாவை நீங்கள் அரசியல் தலைமையாக வந்திருந்தால், அதாவது ஸ்ரீலங்கா அரசியலின்படி நீங்கள் ஒரு எம்பியாக வந்திருந்தால் உங்களால் என்ன செய்திருக்க முடியும்? நீங்கள் என்னத்தை செய்து காட்டியிருப்பீங்கள்? இந்த சிங்கள தேசத்தின் அரசியலின்படி உங்களால் என்ன இப்போ உதாரணத்துக்கு அர்ச்சுனான்ற இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீங்கள் என்றதை ஒரு விளக்கமாக சொன்னீங்கண்டா நன்றி. என்னை பற்றி தெரியுமோ தெரியாது, இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் அரசியல்வாதிகளையும் நான் முழுமையாக எதிர்ப்பவன். நீங்களே சொல்லிட்டீங்கள், இவ்வளோ காலத்தில் அவர்கள் ஒன்றும் செய்ததில்லை, இந்த போராட்ட முடிவுக்கு பிறகு ஒன்றும் செய்ததில்லை. இதே நிலைப்பாடு தான் எனக்கு, இதே ஆதங்கம் தான் எனக்கு. ஆனால் ஒரு 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 அரசியல் இல்லை அதான் பொறுங்க, நீங்கள் இதை முறைக்காதீங்க. என்னன்னு சொன்னால், அந்த இடத்துல இப்போ அவை ஒன்றும் செய்யலைன்னு நாங்கள் என்னால் குற்றம் சுமத்த முடியும், உங்களாலையும் குற்றம் சுமத்த முடியும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு எம்பி ஆனால், அந்த சின்னல படிப்பவங்களே இல்லை, நான் எம்பி ஆனால், நான் ஆசிரியர் ஆனால், நான் அதிபரானால், நான் டாக்டர் ஆனால், அதே மாதிரி உங்களோட வசனத்தில் நீங்கள் சொல்லுங்க, நான் எம்பி ஆனால் இவ்வளவு நாளும் இருந்தவர்கள் எங்களை ஏமாற்றினார்கள், ஆனால் நான் என்பி ஆனால் இந்த மக்களுக்காக நான் இதை செய்திருப்பேன், அல்லது இதை செய்யலைன்னு சொல்லி இன்னது செய்திருப்பேன் சொல்லுங்க. ஏன்னு சொன்னா கயந்திரோமார் பிரியக்கையும் சொன்னது அவ பிழை என்று தான் பிரிஞ்சார். கயந்திரோமார்ல இருந்து இன்னொரு பகுதி பிரிஞ்சது இவ பிழை நாங்க செய்கிறோம்.
ஆனா எல்லாரும் குற்றம் சுமத்துற ஆக்களை ஒழிய இப்ப நீங்களும் சொல்றீங்க அந்த நானும் அதைத்தான் சொல்றேன். ஆனால் என்னால கூட நான் எம்பி ஆனால் என்ன செய்வேன் என்னால் சொல்ல முடியல. ஏனென்றா ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு அப்படி அல்லது எங்களால சொல்ல ஸ்ரீலங்காவில் முடியும் இருக்கிற மக்கள் ஆனா அப்படி. ஆனா உங்களோட கேள்வி விளங்கி கேட்டது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குளோடியன் சரி, அவர் வருவார். சொல்லுங்க. அதுக்கு பிறகு நீங்க நானும் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே குளோடியன் நீங்க சரி. நான் நான் அரசியல்வாதி இல்லை, ஆனால் உங்களோட கேள்விக்கு நான் என்ன கொண்டு போய் அந்த பொசிஷனில் வைக்கிறேன். சரியா? அது இருந்திருந்தால் முதல்ல நான் ஒரு தெளிவான இலக்கை நான் நிர்ணயிச்சிருப்பேன். எதை மாற்ற வேண்டும் என்ற தெளிவாக மக்களுக்கு நான் கொண்டு போயிருப்பேன். திரும்ப குறிப்பிறேன் எஸ்பிஎம் தம்பி, நீங்க என்ன கதைக்க விடுங்க. பதிலுக்கு வெயிட் அண்ணா, பண்ணுங்க. அண்ணா, முழு பதிலுக்கு அண்ணா, வெயிட் பண்ணுங்க. அண்ணா, பதில் கிடைக்காட்டி பதில் கதை சொல்ல விடாம இல்ல இல்ல அதுதான் பதில் இல்ல 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 ஐயா இல்ல முழு பதிலுக்கு சின்ன வெயிட் பண்ணுங்க. பிள்ளைத்தனமான கதையில பதில் கொண்டு வந்து கிடைக்காட்டி நீங்க பிறகு கேட்கலாம். சரியா? இல்ல ஐயா Right. நான் இப்ப நீங்க அதான் கொஞ்சம் உண்மை wait பண்ணுங்க. இல்ல உண்மை கேள்வி விளங்கிட்டு தம்பி, கேள்வி விளங்கிட்டுது. வெயிட் நீங்க பண்ணுங்க. முழு நான் பதிலுக்கு வெயிட் பண்ணுங்க. அவர் பதில் சொல்லுவார். இல்ல ஒரு ஒரு நோடி தான் ஒரே ஒரு கேள்வி தான். அவற்ற நான் வாயில சொல்றேன் இருந்து என்னன்னு சொன்னா, பாருங்க, அவற்ற வாயில இருந்து நீங்கள் நான் அரசியல்வாதி ஆனால் என்ற வார்த்தையை எடுக்க பாக்குறீங்க. தயவு செய்து நாங்கள் சொல்றோம், நீங்க வெயிட் பண்ணுங்க. அவர் அந்த வார்த்தை சொல்ல மாட்டார். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பதில் சரி வராட்டி நீங்க திரும்ப கேட்கலாம். நன்றி இல்ல ஐயா, மீட் பண்ணுங்க. அதைத்தான் சொல்றேன். இப்ப நானும் சொல்லிக்க சொன்னேன் இதே அது என்று சொல்லாம இன்னது என்று சொல்லி உறுத சொன்னீங்க. நீங்க கேட்கிற மனப்பான்மையில இல்ல, நீங்க கேட்டு முடியுங்க. தயவு செய்து கேட்டு முடியுங்க. அதுக்கு பிறகு பதில் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை என்று சொன்னா நீங்க திரும்ப கேட்கலாம். சரி ஓகே. நான் முழுமையாக கதைச்சாப்புறேன். நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் இப்போ இந்த கேள்வியை வைங்க தம்பி. 2009க்கு பிறகு ஒரு தெளிவான இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். அதை மக்களோட சேர்ந்து நான் அந்த இலக்கை நிர்ணயிச்சிருப்பேன். அதில் முதலாவது எதை நாங்கள் மாற்ற வேண்டும் என்றதில் தெளிவுபட்ட ஒரு நிலைமைப்பாட்டை கொண்டிருப்பேன். அதில் முக்கியமாக உண்மையை கண்டறிதல், ட்ரூத் சீக்கிங் என்று சொல்கிறது, காணாமல் போனவர்களுடைய தொடர்பான நீதி, எங்களுடைய இனப்படுகொலைக்கான அடுத்த கட்ட நகர்வு, எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய பாதுகாப்பு, நில உரிமை, அரசியலுக்கான பொறுப்பு கூறல், இது எல்லாத்தையும் நான் தனியாக ஒரு ஆளாக ஒரே நேரத்தில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நான் இப்போ சொல்லி கொண்டிருக்கிற இதே மக்கள் சார்ந்த கட்டமைப்புகளை பொறுப்பு கூறலோடு நான் உருவாகி இருப்பேன். இதைச்சான் சொல்கிறது ஒரு வலுவான குடிமக்கள் அமைப்பை உருவாக்க வேணுமென்றது. இது ஒரு தனிநபருடைய தலைமை இல்லை, நிறுவனம் சார்ந்த ஒரு அமைப்பு. அப்போ என்னை சூழ அது சட்ட நிபுணர்களாக இருக்கட்டும், கல்வியாளர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சமூக செயல்பாட்டாளர்கள் இருக்கட்டும், எல்லாரையும் சேர்த்து ஒரு இணைப்பை நான் உருவாக்கியிருப்பேன். கிராம ரீதியாக, பிரதேச ரீதியாக, மாவட்ட ரீதியாக, சர்வதேச வலையமைப்பு என்ற கட்டமைப்பு வரைக்கும் நான் கொண்டு போயிருப்பேன். அதே நேரம் ஒவ்வொரு இடம் சூழல் சார்ந்து உண்மையான தரவுகளை சேகரித்து ஆதாரங்களை நான் திரட்டி இருப்பேன், அதை ஆவணப்படுத்தி இருப்பேன். அது சம்பவங்களாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய சாட்சியாக இருக்கட்டும், சட்ட ஆவணங்களாக இருக்கட்டும், இல்லாட்ட மற்ற தரவுகளாக இருக்கட்டும். இந்த தரவுகள் என்னுடைய இனத்தினுடைய வலியை நான் சர்வதேசத்துக்கு கொண்டு போய் அங்கே நீதிக்காக போராடுறதுக்கு ஒரு முக்கியமான இது, அதை நான் செய்திருப்பேன். நான் அரசியல்வாதியாக இருந்தால் அதுக்கான ஒரு பொறுப்பு கூறலை நான் அந்த மக்களுக்கு கொடுத்துருப்பேன். என்னுடைய செயல் திட்டம் என்ன, நான் கடந்த காலத்தில் என்ன செய்தேன், இனிமேல் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஷார்ட் டேர்ம், மிடில் டேர்ம், லாங் டேர்ம் சொல்யூஷன் என்ன, தேர்தல் அரசியலை தவிர்த்து மக்களுக்கான வெளிப்படையான ஒரு அரசியலை நான் அங்கே கொண்டிருப்பேன். சர்வதேச தொடர்புகளை தொழில்முறையாக உருவாக்கி இருப்பேன். அது மனித உரிமை அமைப்பாக இருக்கட்டும்,
பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஜெர்னலிச ஊடகவியலாளராக இருக்கட்டும், சட்ட நிபுணர்களாக இருக்கட்டும், சர்வதேச சிவில் சமூக அமைப்புகள் அங்கே வந்து வடக்கு கிழக்கில் சமூக சேவை செய்கிறவர்களாக இருக்கட்டும், இவர்கள் கூடாக ஒரு வலைப்பின்னலை நான் உருவாக்கி இருப்பேன். இளைஞருடைய தலைமுறையை வந்து உருவாக்கி இருப்பேன். பொருளாதார வலிமையை உருவாக்கணுமன்றதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஒரு இனம் பொருளாதார பலம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் இன அரசியல்ல தீர்வு கிடைச்சாலும் அது தாங்கி பிடிக்கக்கூடிய வலு இருக்க வேணும். அதனால பொருளாதார வலுவை வந்து நான் உருவாக்கி இருப்பேன். அரசியல் விடயங்களை தாண்டி, கட்சிகளை தாண்டி மக்களுடைய பிரச்சனைகளையும் குறைஞ்சபட்ச ஒரு பொது திட்டம், கொமன் அகெண்டா, அதை நான் உருவாக்கி இருப்பேன். இன்னும் நான் இப்படியே அடுக்கி கொண்டு போகலாம். ஒரு அரசியல்வாதியாக நான் அங்கு நின்றிருந்தால். அவருக்கு கோல் வந்துட்டுது. சரி, ஓகே. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த எங்கிட்ட இனத்தை அழித்தவனோட போய் கைகோத்து நிக்கிறீங்களே, அவன் கொடுக்குற காசுக்காக விலை போறீங்களே, அந்த அப்படியான விஷயங்களை எல்லாத்தையும் நிறுத்தி மக்களோட நின்று வேலை செய்திருக்கோம். அதைத்தான் முன்னிறுத்தி செயல்படணும். வார அரசியல்வாதிகள் அதைத்தான் செய்வோம். இவன் எங்கிட்ட இனத்தை அழிச்சு போட்டு போறவனோட போய் சேர்ந்து நின்று கொண்டு செயல்பட்டு இருக்க மாட்டான். விளங்குதான்? அவர்கிட்ட கேள்வியில ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால், அவர் நினைக்கிற விஷயம் சரி. அதாவது வந்து பாராளுமன்றத்துல போய் நாங்கள் இன்னத்தை பெற்றெடுத்துடலாம்னு நினைக்கிறார். அவர்கிட்ட நினைப்புல வந்து என்ன இருக்குன்னு சொன்னால், அரசியல்வாதி ஒரு எம்பி வின் பண்ணோன்னா பாராளுமன்றத்துல போறார், கதைக்கிறார். அப்ப அதோட அந்த பிக்சர் முடியுது என்று நினைச்சு கொண்டிருக்கிறார். இப்ப புலவலி என்ன சொன்ன அவ்வளவு பதிலும் கேட்டிருக்கு. நான் அதுக்குள்ள தொடையில நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும். இல்ல நீங்கள் சொன்ன அவ்வளவு விஷயத்தும் அதுல இருக்குன்றது அவருக்கு அது தெளிவு இல்லையா? இல்ல அதுல எங்களோட தலைமை தவறிட்டுது. அதைத்தான் நான் சொல்றேன். எங்களுடைய அரசியல் தலைமைகள் வந்து இந்த விஷயத்துல வந்து அவ தவறிட்டோம். சொல்லுங்க சுதா. ஆமா, என்னன்னு சொன்னா, ஒட்டுமொத்தமா அங்க இருக்க அரசியல்வாதிகள் எல்லாருமே தங்களோட சுயநல நோக்கத்தோட இருக்கணும். இப்ப என்னன்னு சொன்ன, இப்ப நான் கூட ஒரு எம்பி ஆனால் நான் போனோன்னா ஒரு சம்பளம் எடுத்தோன்னே நான் ஏன் செய்யணும், எனக்கு ஒரு கார் வந்துடுது, அதே மனநிலையெல்லாம் எல்லாரும் போயினோம். நான் கேட்குறது என்னன்னு சொன்னால், சரி இந்த ஆசாபாசங்களுக்கோ அல்லது இந்த என்னன்னு சொல்ற வசதியான வாழ்க்கைக்கோ இல்லாத கொஞ்சம் பேரால சேர்ந்து இந்த எம்பி இவ்வளவு கட்சிகளையும் தள்ளி போட்டு முன்னுக்கு வரையிலாது. நீங்க இப்ப நாங்க இதுல இருந்து கதைக்கிறதோட கடந்த தேர்தல்ல மக்கள் செய்திருக்கணும். யாருக்கு என்பிபி போட்டதோ இல்ல தேவையற்ற அரசியல்வாதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கணும். என்ன சுமந்திரம் தொடங்கி எத்தனை பேர் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்து போய் நிக்கணும். அதான் இப்ப நான் பாத்தீங்களா, மறுபடியும் நாங்க திரும்ப பிளவுறோம் என்று சொன்னா, எங்கட தமிழ் அரசியல்வாதி ஒதுக்கி போடு தேசிய கட்சிக்கு தான் வாழ் கிடைச்சிருக்கோம். தமிழ் அரசியல்வாதியா அங்கேயும் வந்து எங்கட தமிழ் அரசியல்வாதியா இல்ல, அதான் சொல்றோம். தேசிய இப்ப இல்ல அவங்களும் தேசிய கட்சிகளோட வாக்கு கட்டவன். சரி, அதைத்தான் இப்ப பொறுங்க, அவசரப்படாம கதைத்தீங்கன்னா தெரியும். அங்கேயன் டக்ளஸ் தேவானந்தா 2 பேர், ஆனால் இளங்குமரன், ரஜீவன், அங்கள இன்னொரு ஆள் 3 பேரா போயிட்டு பாருங்க. 2 பேர்ல இருந்தது 3 பேரா மாறிட்டு. நீங்க அதை கவனிக்கிறீங்களே? அதைத்தான் சொல்றோம். அந்த வெற்றிடத்தை வந்து எங்கட மக்களுக்குரிய அரசியல் வெற்றிடத்தை வந்து எங்களுடைய தமிழ் தரப்பாலதான் அந்த இடைவெளி வந்தது. அதைத்தான் நான் சொல்றேன். போலி தேசியவாதிகள் நான் மாறி சொல்றேன். தவறாக நீங்க எடுக்க கூடாது தம்பி. அதான் இல்ல, நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, போலி தேசிய அரசியல்வாதிகளின் மறுமுனையாக இன்னும் ஒரு தேசிய கட்சியை சார்ந்த
ஆக்களுக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்கணுமே ஒழிய உண்மையாக நிற்கிற தமிழ் தேசியத்தின் பால் உயிராக நிற்கிற எங்கட அரசியல் கட்சிகள் மேல அல்ல அரசியல்வாதிகள் மேல ஒரு தெரிவை எங்கட மக்களுக்கு எங்களால் கொடுக்க முடியாது. சுதா எங்கட சுதா மக்களுக்கு உங்கள்ட்ட எங்களால் குரல் கொடுக்க முடியாது. சாரி மன்னிக்கணும், மன்னிக்கணும் சுதா, உங்களோட குரலை மாத்திங்களோ தெரியல. ஆனா அந்த நீங்க சொல்ற அந்த உண்மையான நிக்கிற அந்த அரசியல் கட்சிகள் அதை அதற்கா வெளிப்படுத்துங்க. அந்த உண்மையா இல்ல நிக்கிற அதுதான் அந்த சொல்றேன். அரசியல் உண்மையா நிக்கிற ஒரு அரசியல்வாதின்னு சொல்றேன் நான். இப்ப அரசியல் கட்சியை சொல்லல. அந்த அந்த அரசியல்வாதிகளை சொல்லி தாங்கோ. அந்த உண்மையா நிக்கிற அந்த அரசியல்வாதியை இருக்கா சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல இப்ப நான் அதைத்தான் சொல்றேன். இப்ப என்னன்னு சொன்னேன், இப்ப நான் ஒரு வாக்காளர். நான் டக்ளஸ்யோ அங்கேன்னு நீங்க வாக்காளர் இருக்க வேண்டாம். நீங்க சொன்ன கருத்துக்கு மட்டும் சொல்லுங்க. உண்மையா இல்ல நிக்கிற அந்த நான் அரசியல்வாதி பேச யார்? அதுதான் இப்ப என்னன்னு சொன்னா, நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, உண்மையான அரசியல்வாதிகளை ஓட் போடுறதுக்கு நாங்க அந்த இடத்துல காட்டையில இன்னர் தான் உங்களுக்கு மாற்றி தெரிய வேண்டிய இடத்துல ஏன் காண்டலி அண்ணா சரி சரி சுதா, இப்ப நீங்கள் காட்டினா சொல்ற தெரியுமா விஷயம் சரி. தெரியும். காட்டித்தான் நாங்கள் புலைய விட்டுட்டு இருக்கிறோம் நாங்கள் யோசிச்சு கொண்டு எஸ்பி ஒரு நிமிஷமா, நீங்க சொல்ற விஷயம் சரி. நீங்கள் அதாவது தேசிய கட்சிக்கு வாக்களிச்சார்கள் என்றதெல்லாம் சரி. இல்ல அப்ப அதைத்தான் அந்த இடத்துல வருவோம். எங்க இல்ல இல்ல நாங்க வாங்க புகுத்தையில வா- வா. அதான் அந்த நீங்க அந்த பிரச்சனை. ஒன்றொண்ட வருவோம், அந்த கேள்விக்கு வருவோம். அப்ப இந்த உண்மையான தேசியத்தோட நின்றவர்கள் வாக்கு பெறாமல் இருந்ததற்கான காரணம் என்ன? அவை எங்க அதைத்தான் பிளவிட்டது? நான் சொல்றேன். அதைத்தான் நானும் கேட்கிறேன். இன்றைக்கு விளங்குதானே? இப்ப நீங்கள் நீங்க ஒரு உண்மைன்னு அரசியல் சொன்னா அப்படி உண்மையான ஆக்கள் அங்க இல்ல. அதைத்தான் சொல்றேன். நாங்களும் ஒரு அப்ப ஆக்களை நாங்கள் உண்மையான பண்ணது கூட இல்லை. வாக்கு வேணும் என்றால் அடிமட்டம் கிராமம் வரைக்கும் போய் எங்களுடைய செயல்பாடு என்ன, நிலைப்பாடு என்ன, எங்களுக்கு என்ன நாங்க ஒரு தேவை, அந்த மக்களுக்கு என்ன தேவை என்று அறிஞ்சால் தானே அவன் முன்னு தனிய தேசிய உணர்வு மட்டும் இருந்து வர முடியாதுல்ல. இதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க ஒரு தடவை நாங்கள் எல்லாருமே இதுல இருந்து கதைக்கத்தான் இது. அங்க அடிமட்டத்துல போய் என்னன்னு சொல்றது, அடிமட்டத்துல நாங்கள் போய் வேலை செய்ய கதைக்கிறது யாரும் என்றது தயாரில்லை. நீங்கள் ஒரு பிழையான ஆக்கள் வாராக்கள் ஒரு பிழையான வார்த்தைகளை சொல்றீங்க. நாங்கள் கதைக்கிறது தான் அந்த அடிமட்டத்துக்கு போகுது. நாங்கள் எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம்ன்றது பிரச்சனை இல்லை, இங்க யார் வரியணும்ன்றதுதான் பிரச்சனை. சோ நாங்கள் இதுல இருந்து கதைக்கிறதுக்கான காரணம், நீங்கள் இதுல இன்றைக்கு வந்திருந்து கேள்விகளுக்கான காரணம் அது அடிமட்டம் வரைக்கும் போகுதுன்றதுக்காண்டி. அப்ப அந்த மக்களுக்குரிய என்னுடையதும் உங்களுடையதும் வேலை என்ன? அந்த சிந்தனை மக்களுக்கான அந்த சிந்தனையை உருவாக்கணும் என்றதான். நாங்கள் அரசியல் நடத்த போறது இல்லை டெஃபினிட்டா. அது அந்த சிந்தனையை நாங்க உருவாக்கணும். போறதில்லை, நாங்க ஊருக்கே போறது இல்லை. அப்ப உங்களுக்குரிய உணர்வு தான் எங்களுக்கும் இருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? வாக்களிக்க போற அந்த இன்றைக்கு இளம் சமுதாயத்துக்கு வரலாறு தெரியாது. எந்த வரலாறு? நாங்கள் அரும்பெரும் வரலாறுக்கெல்லாம் போக வேண்டாம். எங்களுக்கு போராட்டம் எப்ப தொடங்கினது, அந்த மௌனிக்கப்பட்டது, அழிவுகள் எல்லாம் இன்றைக்கு வாக்களிக்கிற அந்த இளம் முதல் தடவையா வாக்களிக்க வந்த போன முறை வந்த ஆக்களுக்கு எல்லாம் அந்த வரலாறு தெரியாது, சொல்லிக் கொடுக்கப்படையில எல்லாராலையும். அந்த சத்தங்கள் தெரியும் என்ற அவன் சின்ன வயசுல இருந்தவே சத்தங்கள் தெரியும். அந்த சத்தம் ஏன் வந்ததுன்றது வரலாறு அவைக்கு சொல்லப்பட இல்லை. இப்ப அது துப்புரவாய் அதுக்கெல்லாம் மக்கள், அதாவது தாய் தந்தையருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அப்ப அங்கதான் நாங்கள் ஒரு பெரிய பிளவிட்டு கொண்டிருக்கோம். அடுத்த சமுதாயம் இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால், எங்களுடைய அந்த அழிவுகள் எல்லாம் அந்த மனங்கள்ல இருக்காது, மறந்து போயிடும். அப்ப எல்லாரும் என்ன சிந்திப்பினும், எங்களுக்கு என்ன நலம், எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன அதுதான் உண்மை என்று சொல்லித்தான் வாக்களிப்பினும். அப்ப இது யார்கிட்ட இருக்கு? என்னட்டையும் உங்கள்கிட்டையும் தான் அந்த கடமை இருக்கு. என்னன்னு சொன்னா, நான் இந்த முறை பார்க்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போய் ஒரு 10ல் ஒரு 3 வீட்டுல தான் ஆக்கள் இருக்கு. மற்ற 7 வீடும் சிறகு எல்லாம் பறந்து போய் எல்லாம் பூட்டினோட தான் கிடக்கு. அப்ப எங்கட நிலைமை இன்னொன்று போக போக இன்னொரு கொஞ்ச நாளையில இப்ப 6000 யாழ்ப்பாணத்துல எம்பிமார் தொகை 6 சொன்னா, இன்னொரு கொஞ்சம் 2-3 வருஷத்துலயே அது 4 5 மாறுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. மற்றது நாங்க இதுல கதைக்கு எண்ணிக்கை மாறாது, அவர்கள் எங்கு சார்ந்திருக்கிறார்கள் எண்ணிக்கை மட்டும்தான் மாறும். குறைஞ்சா விகிதாசார அடிப்படையில இந்த கேசவண்ணன் கேட்டாரு, கீழுக்கு மேலும் அடிக்குது. இது வேற சுதாடாம்பி கடவுள் டவுட் வேறு நான் கேட்டுட்டு இருக்கிறேன் டாம்பி. ரெண்டு சுதா இல்ல, கேள்வியை வச்சு இந்த சுதா அந்த கேள்வி கேட்காது, அந்த சுதா இந்த கேள்வி. நான் உண்மையான கதையை தான் கேட்பேன். எனக்கு இந்த அரசியல்
நாங்க அரசியல் செய்ய போறதும் இல்ல, நாங்க வாழ்றதும் இல்ல. என்ன நாலு சூர்யா அரசியல்வாதி என்றது நாங்க அரசியல் என்னன்னு சொன்னா என்றது எங்களை மக்களுக்கு எது கடவுளே நடந்தாலும் கடவுளே எல்லாம். சுதா எப்பயும் ஒரே அடிதானே அங்க சுதா, இங்கெல்லாம் அடிக்காது, அதாவது அடிக்க ஒரே வந்து பக்கம் தான். அரசியல்வாதி என்றால் வாக்கு பெறுறதும் பாராளுமன்றத்துல போய் கதைக்கிறதும் மட்டும் அரசியல் கிடையாது. புரோலி என்ன சொன்ன எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கும் நினைக்கிறேன். உங்களோட போன் இருக்கா மியூட்லையும் போயிட்டுது. அவைக்கான கடமைகள் உணர்வுகள் நிறைய இருக்கு. அவை அந்த கொள்கையில இருந்து தங்களோட கொள்கைக்குரிய ஆக்களை சேர்த்து பெரிய ஒரு அமைப்பை அவை உருவாக்கணும். எந்த ஒரு அரசியலும் ஒரு மக்களால ஒரு ஊருக்குள்ள ஒருத்தன் தெரிவு செய்யப்பட்டான்னு சொன்னா அடுத்த தேர்தல் அவன் 2 ஊர்ல தெரிவு செய்யத்தக்கன செயல்பாடுகளை அவன் செய்யணும். நாங்கள் அப்படி யாரு வெண்ணிடம் தானே செய்யணும்? என்று சொல்லி போயிட்டு வந்து நின்றால் அது அவ்வளவுதான். இல்ல அப்படி யாரு செய்யணும்ன்றதான் கேள்வி. யாரும் இல்லை. அதான். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ம். நீங்கள் வாக்கு விழுந்த எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முந்தி இந்த அங்கஜன், டக்ளஸ் இவர்கள் எல்லாம் தள்ளப்பட்டு அவர்களுடைய வாக்கு இப்போ வந்த இந்த புதுக்க வந்தவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. மாற்று கருத்து இல்லை. இல்ல ஐயா, அதோட அது ஒரு என்னன்னு சொன்னா எங்கட சைக்கிள் கட்சி சொல்ற மாதிரி நொண்டிச்சாட்டுது. இல்லை 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 நீங்க நீங்க எங்கட வாக்கு இல்ல இல்ல வாக்குகளோட எங்கட எண்ணிக்கை நீங்க அரசியல் பாருங்க. அரசியல் அமைப்பின்படி எங்கட தேர்தல் விகிதாசார முறையின்படி யார் வின் பண்ணினமோ அதுதான் அவன் சொல்றதான் எங்கட மக்களுக்கு கேட்கும் ஒழிய நாங்க இல்ல தோத்து போனோம். இப்ப எப்படி நீங்க போட்டு எல்லாம் போடாம எப்படி சுமந்திரனை வழி தள்ளினீங்க? ஆனா சுமந்திரன் தானே முன்னுக்கு தலைவர்ல இருந்து எல்லா பதவியில முன்னுக்கு அவர் தானே எல்லாரோடையும் கதைக்கிற ஓ, வெளிநாட்டு திருமதி திருமதி ராஜதந்திரிகள் வரவும் அவர் தானே ரவிராஜனுடைய முன்னுக்கு கதைக்கிற. வாக்குகள் எப்படி கையாடப்பட்டதுன்றதெல்லாம் ஒரு கதை இருக்குத்தானே. சரி, அது இல்ல எல்லாத்தையும் விடுவோம். அதான் நானும் நான் சொல்ல இப்ப என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லிச்சுன்னா அதையும் தாண்டி ஒரு பகுதி வந்து அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். பழைய அரசியல் தலைமைகளில் ஏற்பட்ட விரக்தி என்று ஒன்று இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா இவன் விரக்கில நாங்கள் ஊழலை அழிக்கிறோம், ஊழல் எதிர்ப்பு, மற்ற ஒரு நல்ல ஆட்சி உண்டு, இப்படியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த விரக்தியில வந்த ஆக்கள்கிட்டையும் வந்து இருந்தது. ம். அடுத்ததையும் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார நெருக்கடியினுடைய தாக்கம் ஒன்று இருக்குது. ம். சரியா, வடக்கு கிழக்குல முக்கியமா இந்த பொருளாதார வீழ்ச்சி, வாழ்க்கை செலவு, வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனைகளை முன்னுரிமைப்படுத்தாமல் தங்களுடைய வாக்கு அரசியலை செய்தது, இப்படியான இந்த இந்த நெருக்கடி தாக்கம் வந்து அங்க இருக்குது. அப்போ ஒரு அற்ப ஆசை, சரியா, நான் இன்னாருக்கு சப்போர்ட் பண்ணா எனக்கு எங்கேயாவது வேலை வாய்ப்பு கிடைக்கும், இன்னும் எம்பியை பிடிச்சி நாங்க வேலை, இது வளமையா நடக்கிற ஒன்று தானே. ம். அதையும் தாண்டி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிச்சேன், இந்த இணை அரசியலையும் தாண்டி ஒரு புதிய ஒரு அரசியல் தேடல் வந்து அது சிங்கள பகுதியிலையும் இருந்தது, தமிழ் பகுதியிலையும் இருந்தது. சரியா, ஆமா. அதை நாங்கள் மறந்துடக்கூடாது. அனுராவுண்ட இந்த எலெக்ஷன் டைமில் அவருடைய கனடா விசிட், லண்டன் விசிட்டை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சிங்களர்களோட தமிழர்கள் தான் அந்த கனடா மீட்டிங்கில் போய் குந்தி இருந்தாக்கள், கேள்விகள் கேட்டாக்கள், கடைசியில் ஒரு அகெண்டா உண்ட கொண்டு கனடாவில் இருந்து தயாரித்து கொண்டு இங்கே லண்டனில் கொடுத்தாக்கள். ம். அதில் மனோரஞ்சன் ஒருத்தர் தான் குத்தி முறிஞ்சோண்டு தெரிஞ்சார், அவரோட சேர்ந்த பெரிய ஒரு கூட்டம் உண்டு. சரியா, அப்போ ஒரு புதிய அரசியல் தேடல் வந்து இந்த விரக்தியினூடாக எங்கள் மக்கள் மத்தியிலையும் இருந்தது. அதே நேரம் இந்த இருக்கக்கூடிய இந்த பழைய கதிரையை விட்டு போகாமல் பிடிச்சு கொண்டு சாகும் வரைக்கும் இருந்த இந்த பழைய கட்சிகளுடைய செயல்பாடு மீது 1000 கேள்விகள் இருந்தது. அதில் மனவிரக்திக்குரிய இந்த போராளிகள் போய் அவர்களுடைய கட்சியில் சேர்றதுக்கு இதென்ன பொழுது துறப்பு என்னட்ட இல்லையண்டு பேப்பரால் முகத்தையும் மூடிக்கொண்டு கதை சொல்கிற நேரம் வந்து அவர்கள் எங்கே போவினம் யோசிச்சு பாருங்க. இந்த போராளிகளை அனைத்து அவர்களையும் வந்து இந்த சமூகத்தில் ஒன்றிணைச்சு கொண்டு போறதுக்கு எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்பு ஏதாவது செய்ததா? இல்லை. இன்றைக்குமே அவர்கள் நடுத்தரவுல நிற்கணும். சரியா, அதையும் தாண்டி இந்த என்பிபி வந்த பொழுது என்ன சொல்லிச்சுன்னா மாற்றத்துக்கான வாக்குறுதியை வந்து கொடுத்து, நாங்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம், திறமையான நிர்வாகம், சட்டத்தின் ஆட்சி, ஊழல் இல்லாத நிர்வாகம், நாங்கள் இலங்கையரண்ட இதில் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் சம உரிமையாக கொடுக்குறோம், காணிகள் எல்லாத்தையும் இதன்றோம், எத்தனை வாக்குறுதி கொடுத்தவை. சரியா,
ம். இது வாக்கு அரசியல இது சகஜம். நாளைக்கு சொல்லி போட்டு இதைத்தான் செய்துட்டு போவானன்ற வந்து அந்த நேரம் உணர இல்லை. மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு பிறந்த இளைஞர்களுடைய அரசியல் மனநிலை மாற்றம்ன்றது மிக பெருசு. ம். அதை எங்களுடைய அரசியல் தலைமைகள் வந்து அது சரியாக கையாளவில்லை. அதால தான் நான் அடிக்கடி இந்த சிவில் சமூக விஷயத்துல வந்து இளைஞர்களையும் யுவதிகளையும் பெண்களையும் வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கான ஒரு 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 அழுத்தத்தை நான் நான் சொல்றேன். இந்த சிவில் சமூக கட்டமைப்பில் நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை வந்து நாங்கள் உருவாக்க வேணும். அதை இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். நீங்கள் அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு சாகும் வரைக்கும் நீங்கள் உந்தி கொண்டிருந்தால் நல்ல டேலண்டட்டான இளைஞர் யுவதிகளுக்கு அரசியல் செய்யறதுக்கு, மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் செய்யறதுக்கு எங்க அந்த வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. ம். இதுல என்ன பண்றீங்க? அவ குந்தல் எங்கட மக்கள் ஓட் போடுறதுல அவ இருக்கணும், எல்லாரும் கலைக்கலாம் மக்கள். அதை அப்புறப்படுத்தணும், உண்மை. சரியா? அதனால அதே நேரம் இப்ப எல்லா மக்களும் வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய எல்லா வாக்குகளும் ஒரே கருத்துல இல்லத்தானே. உண்டாக்க வேணும், அதுதான் எங்கட மெயின். அது என்ன காரணம்? நான் சிம்பிளா சொல்றேன். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்சிகளையும் தாண்டி 140 சுயேட்சை குழுக்கள் வந்து வந்தது. எப்போவாவது எங்கட அரசியல் வாழ்வில் வந்து கடந்த காலத்துல இவ்வளவு சுயேட்சை குழு வடக்கு கிழக்குல போட்டியிட்டதா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த அரசியல்வாதிகள்கிட்ட போய் எங்கட சனத்துக்கு தீர்வு என்னடாப்பான்னு கேட்டால் எத்தனை விதமான தீர்வுகளை சொல்லி நம்ம பாருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. அப்ப அவ ஏன் அந்த ஒரு கருத்துல வந்து ஒரு சொல்லுல வந்து அவ நிக்கணும் இல்லை? அவங்களுக்கு தெரியாது, இதுதான் உண்மை. இதுவும் வந்து எங்களுடைய இந்த அரசியல்ல வந்து ஒரு பலவீனம். இதான் காரணங்கள். இல்ல அதுதானே நான் சொல்ல வந்தேன். என்னன்னு சொன்னா, நாங்க இது அது கண்டு கதைக்காம அக்கோட இன்னொரு செய்யுங்கள் அப்படி கதைக்காம. இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவில் என்ன கட்சிக்கு போடுறோன்னு சொன்னா அதை வந்து அந்த ஒரு முந்தி அந்த இப்போ கொஞ்சத்துக்கு முன்ன வேற கதைக்கு சொன்ன அந்த சிற்றூரவை அதுன்னு சொல்லி அதே மாதிரி முந்தி ஒரு தலைவரண்டு பதவி இல்லை, முந்தி செயலாளர் தான் துவங்கினது வட்டவைன்னு சொல்றான்னு நினைக்கிறேன். ஞாபகம் சரியேண்டா. தலைவரண்டா தலைவரை மையமாக வச்சு கொண்டு தான் நடந்தது. செயலாளர்லேருந்து பொருளாளர் அப்படி இருந்த வழியோ ஒரு வட்டவைன்னு சொல்லி. ஆனால் இப்போ ஏதாவது ஒன்று அந்த கிராமத்துக்கு முடிவெடுக்கணும்னு சொன்னால் அந்த வட்டவை அந்த இதில் உள்ளாக்களை வந்து கேட்டுட்டு தான் முடிவெடுக்கணும். அதே மாதிரி ஏன் சிவில் சமூகங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியான்னு சொன்னால் அந்த இது அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது ஒரு நிர்வாகம். இப்போ கிட்டத்தட்ட என்னன்னு சொல்கிறது, இப்போ ஒவ்வொரு சன சமூக நிலையத்தை பொறுப்படுத்து சன சமூக நிலையம் மூடாக அந்த ஏரியாவில் வந்து தமிழ் தேசியம் அல்ல தமிழ் எங்கட இதன் படியே அப்படி இதாண்டு கொண்டு போக இயலாது. நாங்கள் ஊக்குவிக்கிறோம், அதை நாங்கள் காய்க்கிறோம். மக்கள் மயப்படுத்தப்பட்ட இந்த சிவில் சமூக கட்டமைப்புகள் எல்லா இடங்களையும் உருவாகணும், எல்லாருடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கணும் என்றதுல தான் நாங்கள் இதன்றோம். இந்த வாக்கு அரசியல்வாதிகளை நாங்கள் விட்டுட்டு மக்களுக்கான அரசியலை மக்கள் மயப்படுத்தப்பட்ட இந்த சிவில் சமூக கட்டமைப்பு கையில் எடுக்கணும். இவர்கள் அரசியல்வாதிகளுக்கு கை நீட்டுறவர்களா இருக்கணும். இது இப்ப இருக்கிற வந்து மற்ற மாதிரி இல்ல நடக்குது, விளங்குதா? சுதா ஒரு நிமிஷம் தாருங்க. இப்ப நான் இப்ப இவ்வளவு நேரம் கழிச்சு நண்டிங்க கேட்டிருக்கிறேன். நாங்கள் இப்ப அதுக்குரிய ஆளை தேர்வு செய்ய உங்களுக்கு ஏழுமண்டா இவங்களே அடிக்கணும். ஒரு நிமிஷம் எங்களுக்காக செலவழிக்காம என்ன செய்யணும், என்னத்துக்காக நாங்கள் வாக்கு போட்டு உங்களுக்கு கதிரை தந்தது 60-70 வயது, ஒரு தரம் வெளியில போறீங்க இல்ல. ஆனா எங்கட விஷயத்தை அவங்க வெளியில போறேன். நீங்க தானே ஓட் பண்ண, நீங்க ஓட் போட்டா ஓட் போனா விட்டா அவங்க வெளியில போவாங்க. அவன் ஏன் இருக்க வேணும்? அவன் ஒரு நீங்க ஓட் போட்டா இருப்பனம்மா, அதானே அந்த எங்கட அக்கௌண்ட் லாஜிக். அது விளங்க இல்ல. நாங்க ஓட் பண்ணினா அவன் இருப்பன் தானே, நாங்க ஓட் பண்ணா விடணும். அதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? எங்க விட்டு பாருங்க சுமந்திரனை, எங்க விட்டு பாருங்கோ, டக்ளஸ விட்டு பாருங்க. டக்ளஸ் இப்ப என்ன சொல்லு தெரியுமா, எனக்கு கொஞ்சம் பேர் வாக்கு போட்டீங்கள் என்றால்
நான் இணக்கப்பாடா கதைச்சு பிரபாகரன் மகனை பிடிச்சது கூட எனக்கு தெரியாம போயிட்டுது என்று சொல்ற ஒரு கதையோட வாரத்துக்கு தான் அவர் என்னடா எல்லாரும் இயக்க கதையை கதைச்சு வாராங்கள். நானும் அதுக்குள்ள ஏதாவது ஒன்றை சொல்லுவேன், வேற சொல்றதுக்கு அடிச்சு போடுவாங்கள், இதை சொல்லுவோம்ன்றது சொல்லி வாரார். அப்ப எவ்வளவு தூரம் நீங்க அனுப்ப போறீங்க, யாரை அனுப்ப போறீங்க? எந்த ஒரு ஆக்களை உங்களுக்கு ஒன்றுமே கதைக்க மாட்டினம். சுமந்திரன் எப்பாலும் கதைச்சான்னு சொல்லுங்க, ஒரு நாள் சொல்லுங்க, மாதம் வேண்டாம், தேதி வேண்டாம், ஒருக்கா இப்படி கதைச்சிருக்குத்தானு சொல்லுங்க. அவரம்மா கொழும்புல இருந்தவரை கொண்டு விட்டது நீங்க தானே. கொண்டது யாரு தம்பி? சம்பந்தன் கொண்டது என்னண்டா அவர் தனக்கு அவர் பக்கபலமா. பின்கதவால வந்தவர். ஆமா மக்கள் கொண்டு ஆமா, வரல. சம்பந்தர் கொண்டு வந்தா போட் பண்ணினது எங்கடே ஆக்கள் தானே. சம்பந்தருக்கு சம்பந்தர் நாங்கள் போட்டு சம்பந்தர் போட் சொன்னது போட்டாங்க, அப்படி அவரை எல்லாம் போட எம்பியா சொல்லி இல்ல திரும்ப ரோகிகளை கொண்டு வந்து உள்ள விட சொல்லி மக்கள் சொன்னதா இல்லத்தானே? இல்ல. அரசியலுக்கு இப்ப வந்தா சம்பந்தர் கொண்டு வந்து என்ன விட்டா போட் செய்யணும் என்ன? பண்ணினது நாங்க தானே. இல்லைங்க, நாங்களையா அவருக்கு போட் பண்ணா சரி, இதா அவர் நிச்சயம் எல்லாம் நா- செய்யலாம் தானே? நாங்கள் அப்ப இந்த அந்த ஒரு ரெண்டு பக்கமும் மரத்தை தடிய நட்டு போட்டு இதுக்குள்ளால போங்கண்டா போன ஆக்கள் தம்பி, அதத்தான் இதுக்குள்ளால அது நடந்து புரியுது. போங்க. நான் உங்களை வந்து ஒரு இடத்துல தலைவரா போட்டா நீங்க உங்களோட நண்பரை கொண்டு வந்து அந்த இடத்துல விடையலாது தானே? நான் உங்களுக்கு தானே ஓட் பண்ணினேன், அவருக்கு ஓட் பண்ணல தானே? புலோலியன்னா கீதாக்கா கேட்டா யார தலைவரா போடலாம்னு எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணுதோ? பிடிச்சிட்டு வாரேன். இல்ல போடுங்க தம்பி, ஏனண்டா இவங்களுக்கு ஒரு கதை படிப்பிச்சாத்தான் இவங்கள் இந்த கதிரையில இருக்கிற என்ன சொல்றது, ம், தெரியாமல் நாங்கள் இருந்துட்டோம் என்று சொல்லி வெக்கத்தோட உளம்பட்டுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யாம இந்த கதிரையில இருந்தது இப்ப அடிச்சு போட்டுதுகளே மக்கள் என்று தெரியுமா, சொல்லி நீங்க இப்ப நிற்கிறோம். இப்ப வந்து ஒரு எக்ஸாண்ட் ஒரு ஆளை தெரிவு செய்யறீங்கன்னு வைங்க தலைவரை, அவரும் இதே மாதிரி இருக்க மாட்டாருன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? ஐயா நாங்க பழகின ஒரு ஆளை வைங்க, கொழும்புல கல்யாணம் கட்டி கொழும்பிலேயே படிச்ச நான்ன்றவன் வேண்டாம். கொழும்பிலேயே நான் வாழ்ந்த நான் எனக்கு கொழும்புதான் சொர்க்கம் என்று இருந்தவனை கொண்டு வந்து எங்கட கிடங்க காட்டினா அவன் என்னத்துக்கு இதெல்லாம் செய்கிறாய் என்று தான் கேட்பான். இல்லம்மா, இதுக்கு தான் இந்த சினிமா படத்துல வந்த மாதிரி அந்த ஒரு விஜயன்ற படம் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஏரியாவில நீங்க ஒவ்வொரு தடவை தெரிவு செய்யணும். அந்த எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தமா ஒரே முடிவுக்கு வந்தா அது நல்லா இருக்குமான்னு என்றது. நீங்க என்னண்டாலும் சொல்லுங்க. இல்லையா, கட்டாயம் நாங்கள் நீங்க ஒரு படிப்பிச்சு தலைவரண்டு ஒரு ஆளை காட்டி விட்டா அவர் எங்க போயினமோ அதே பின்னாலே மற்றவே எல்லாம் போடும். அவனுக்கு ஒரு கொஞ்சம் காசு அடிச்சு விட்டா உங்க இப்ப ஊர்ல போய் பார்த்தாங்கன்னா தெரியும் என்ன செய்வாங்கன்னு. அவங்க ஒரு கொஞ்சம் காசுக்கே பின்னால போடுவாங்க. அப்போ உங்க ஒரு தடவையும் நீங்க நம்ப மாட்டீங்க ஊர்ல இப்போதைக்கு. அப்ப ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த வட்டத்தை மாதிரி கொண்டு வந்து அதுக்குள்ளால ஒவ்வொரு தடவை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளால ஒரு ஆள் முன்னுக்கு வந்தா அதை ஏற்றுக்கொள்ளாமட்டு எந்த கருத்து உங்களோட கருத்தை நீங்க தான் சொல்லணும். இல்ல இப்ப சுதா தம்பி நான் மேரே சொல்றேன் என்னண்டா, குறுக்குறதுக்கு மன்னிக்கவும், நான் விடைபெறுகின்றேன். சுதா அப்ப நான் அடிக்கடி வாங்கோ, வந்து கலந்து கொள்ளுங்கோ கருத்துரையாடல்ல. இல்ல நான் நான் இறங்குறேன், நீங்கள் நன்றி இல்லைங்க. இப்ப நன்றி. நீங்க தான் நான் கீழே கூடுதலா இறங்குறேன், இதுக்கு நீங்க வேணும், கதைங்க. நன்றி நன்றி நன்றி. நீங்களாம் வேணும். எஸ்பிக்கு நீங்க ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம். நீங்க நிக்கணும், நாங்க நான் ஒரு இறங்குறோம். நீங்க இன்ஜெக்ஷனா? உசார் கொடுக்குற இன்ஜெக்ஷனா எஸ்பிக்கு? ஏனென்று சொன்னா நினைக்கிற அளவுக்கு தம்பி இனிமேல் இவங்கள் கதிரையை விட்டு எழும்பவும் மாட்டாங்கள், எங்களுக்காக கதைக்கவும் மாட்டாங்கள். ஏனென்று சொன்னா இவங்களுக்கு தேவை சிங்களவன், நாங்கள் இல்லை. நாங்கள் எடுத்துறதுக்கு கொடுக்குறோம், இப்படி இப்படி நடந்தது, இப்படி இப்படி நடக்குது, இப்படி இப்படி கொடுமையான வேலையை செய்கிறதுக்கு தான் ஆயத்தம் பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு கேள்வி இல்லையோன்னு கேட்போம். ஆனால் அதுக்குரியது செய்ய மாட்டாங்க. நான் எத்தனையோ தரம் இந்த எம்பி மாதிரி ஒருக்காண்டாலும் வந்து இதில் கதைக்கிறதுக்கு ஏன் முடியுதில்லை, எம்பியா என்னத்துக்காக என்று வரப்போறாக்களே வரையினம் இல்லையாக்கா? எம்பியானவே எப்படி வரைவிடும் சொல்லுங்க? இந்தியாவுக்கு போகிறீங்க அல்லது வேறு எங்கேயாலும் போவீங்க, எங்கேயாலும் போய் விஜயை கண்டு என்ன கதைச்சினீங்கள், இல்லை என்ன செய்திருக்கிறீங்க வந்து? ஆ படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் மாசப்படுறீங்களோ? அந்த ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு தான் தோட்டம் செய்வானண்டா நாங்கள் போய் அதன் மூலதனம் என்ன போடலாம், எங்களை எடுத்து நீங்கள் எங்கே எரிப்பறிச்சு நீங்கன்னு கேட்கலாம். அதை கேட்டுட்டு வந்தீங்களா?
ஆ ரீட்டாக்கா நன்றி. இந்த உங்களோட கதைக்கா நான் சிரிச்சு கொண்டே இருப்பேன். அதை கூப்பிட்டு வச்சு பேசுற மாதிரி தளம் தொடங்கினோடனே கூப்பிட்டு வச்சு பேசுவேங்க. அதே போல இப்ப அவ கேட்டவ யார தலைவரை செய்யலாம் என்று சொல்லி எனக்கு தோணினது சுதா, உங்களுக்கு தோணுதோ? எனக்கு அது ஒரு தனி விதம். அது அக்காடை எல்லாரும் கதைக்கிற மாதிரி அக்காடையும் ஒரு தனி விதம். அது அந்த கூப்பிட்டு பேசுற மாதிரி அந்த என்ன அது எப்படி சொல்றேன்னு தெரியாது. அந்த பேச்சு இவ்வளோ நேரம் நீங்க கதைச்சதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வந்தது. அதை சொல்லுவோம்னு தான் நேரினேன். நேரம் நிக்க இல்லையப்பன், நீங்க கதைச்சு கொள்ளுங்க. இல்ல நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கு நல்லா இருந்தது. உங்களோட அந்த கதை கருத்துகள் அது ஒரு பேட்டர்ன். அது உங்களுக்குன்ற ஒரு இது இருக்கு இந்த தளத்துல. உங்களோட மெதட்டும் இருக்கு, நல்லா இருக்கு. இல்லையப்பன், இப்ப நீங்க அங்க கதைச்சதுனால நாங்க இதை கொண்டு செலுத்த போறோம். இதைத்தான் நான் இதுல ஒரு 10 நிமிஷம் வரை உங்களுக்கு இயலாது. ஆனா இந்தியாவுக்கு போறீங்க, இந்தியாவில் அங்க இந்தியண்டெல்லாம் பயணம் செய்து அதுக்கெல்லாம் காசுல ஒழிச்சு போறீங்க. எங்கள்கிட்ட இதுல ஒரு 10 நிமிஷம் கதையண்டா உங்களுக்கு எழுதில்லை. இலங்கையில இருந்து உங்களோட வந்து கதைக்கிறதுக்கு நாங்கள் அப்ப படுக்கிற நேரம், நாங்க நித்திர கொள்ளணும். நாங்களெல்லாம் 2009 யுத்து 2008 யுத்தம் நடக்கலையே நாங்க படுக்கிறத இம்பார்ட்டன் நினைச்சு ஆக்க உங்களுக்கு இந்த தளத்துக்கு எங்களால வரையலாது. அதை விட இந்தியாவுக்கு போனால் எங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கும். உங்கள்ட்ட என்ன இந்த தளத்துக்கு வந்து என்ன கிடைக்கும்? இந்த சாந்தகுமார் சொல்ற மாதிரி அக்காட பேச்சுக்காவது ரோஷம் இருந்தாண்டு பாப்பா. அக்கா அப்படிதான் பேசுறேன். அதுண்டா உண்மை. கேசவண்ண நீங்க வந்தது நிப்பீங்க என்னோட எப்பயும். ஓகே எஸ்பி ராஜராஜன் வணக்கம். ராஜராஜன் வணக்கம். இல்லை, எல்லாத்தையும் அமைதியாக நானும் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அதாவது வந்து என்னென்னா, இன்றைக்கு கேட்ட கேள்விகள் நான் இந்த அரசியல்வாதிகளோட நேர வச்சு இதுகள் முழுவதையும் கதைச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த அரசியல்வாதிகள் எனக்கு சொன்னப்போ அது நேர வச்சு கதை கேட்கல அரசியல் அண்ணா நாங்கள் இந்த பார்லிமெண்ட் கூட ஒன்றும் செய்யலாது. அப்போ நாங்கள் திருப்பி கேட்டேன், அப்போ ஏன் அண்ணா இந்த பார்லிமெண்ட்டு போகிறீரண்டு. நாங்கள் பார்லிமெண்ட்டு போய் மக்களுடைய பிரதிநிதியாக மக்களுக்காக இருக்கிறவன்ட்டு காட்ட முடியும் தானே. மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத பதவி உங்களுக்கு உண்டு. அப்போ ஏன் இப்போ புலோலியூர் அண்ணன் சொன்ன மாதிரி இந்தந்த கட்டமைப்புகளை நீங்கள் இப்படி செய்திருக்கலாமே என்று கேட்டேன். ஓமன் அதை நீங்கள் சொல்கிறது சரி செய்திருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அதுக்கான வலுவில்லையே. நானே ஏன் நீங்கள் வலுவில்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் அரசியல் கட்சி என்று நடத்தி கொண்டிருக்கிற இல்லைன்னா அது பெரும் வேலை என்று. அப்போ அந்த பெரும் வேலை தான் நீங்கள் செய்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டியது கூட அரசியல் கட்டமைப்புகளை செய்ய வேணும். அதுதானே இது மக்களுக்கான அரசியல் என்று சொன்னால் அது செய்யத்தான் வேணும், ஆனால் எங்களால் செய்ய இயலாது. அப்போ நீங்களே உங்களால் செய்ய இயலான்ற இல்லை அது பாரிய நிதிகள் இல்லாத. நான் ஏன் பாரிய நிதி உங்களுக்கு நீங்கள் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்கிறேன்டா கிராம மட்டத்தில் போய் மக்களுக்கான தெளிவூட்டில் செய்து உங்களுக்கு மாதம் உங்களுக்கு 5 லட்சம் ரூபா பார்லிமெண்ட் காசு தருது. என்னது காசு தருது? மக்களுக்கான அரசியல் அறிவூட்டலும் மக்களை வழி நடத்துறதுக்கு தான் உங்களுக்கு இது என்ன உங்களுக்கு 5 லட்சம் ரூபா மாத ஊதியம். எங்கட நாட்டுல அப்படி இல்ல ராஜராஜன், பொத்தி கொண்டு இருக்கிறது தான் காசு தராது. பொத்தி கொண்டு இருக்கணும். 5 லட்சம் தருவோம், நீங்க மூடிக்கொண்டு இருக்கணும். கதைச்சிங்களா சம்பளம் பறி போயிடும். அதாவது வந்து இவைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ற அந்த 5 லட்சம் வந்து 24 மணி நேரத்துக்கு. ஏன்னா அரசியல்வாதியா வந்துட்டு அவங்களோட லைஃப் அவைக்குத்தான். அதுல 4 மணித்தியாலம் செலவழிச்சு ஒரு ஊருக்கு நீங்க போனீங்கன்னா எவ்வளவோ சாதிக்கலாம். மிச்சம் நேரம் படுத்து நித்திர கொள்ளுங்க, இனிப்பு வேண்டி சாப்பிடுங்க. அந்த 4 மணித்தியாலத்தை மக்களுக்காண்டி செலவழிங்க. அது 4 மணித்தியாலம் உண்மையில 1 மணித்தியாலம் காணும். ஏன் 4 மணித்தியாலம் என்று சொன்னா உங்களோட போக்கு வரத்து வட வேண்டி சாப்பிட்றது தேத்தனை குடிக்கிறது எல்லாம் குடிக்கிறது எல்லாமே சேர்த்து 4 மணித்தியாலம் அதை மக்களுக்கு செலவழிங்க. மிச்சம் 16 மணித்தியாலம் நீங்க என்னென்றாலும் செய்யுங்க. 16 கணக்கு பிள்ளையா சொல்றேன். மிச்ச நேரம் எல்லாம் நீங்க என்னென்றாலும் செய்யுங்க. வந்திருப்பேன் வந்திருக்கலாம். என்ன இவர்கள் இந்த அரசியல்வாதிகள் வாங்குவோம் வேண்டாம் என்று திட்டமிட்டு தான் இதை செய்கிறார்கள். என்னன்னு சொன்னால்
தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யக்கூடாது, இப்படியே சிங்கள அரசாங்கத்துக்கு நாங்கள் அடிமையாக இருக்கணுமன்ற திட்டமிடலோடு தான் இவர்களுடைய முழு நகர்வு நீங்கள் நடக்கும். வெண்டு கொண்டு வவுனியா தாண்டினாலே பிறகு எங்களுக்கானவர் அல்ல. இத காலங்கள் எங்களுக்கு படிப்பிச்சிருக்கு வரலாறு. வவுனியா மட்டும் நீங்க வாங்க, அதுக்கு பிறகு எங்களுக்கு யாரை ஓ, நீங்க வவுனியா மட்டும் பாதுகாப்பு தந்தீங்கன்னா போதும். ஏன்னா எங்களுக்கு வவுனியா மட்டும்தான் பாதுகாப்பு இல்லை, வவுனியா கங்கால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அங்கால நல்ல அப்ப தெரியுதுதானே. ஓ, நீங்க அத வவுனியா வரைக்கும் கொண்டே விடுங்க. அதுக்கு பிறகு அதுல வவுனியா போர்டர்ல இருந்து நாங்க இப்ப தொடரா பார்ப்போம். இப்ப என்னென்னு சொல்கிறேன், அதாவது புலியூரான் சொன்ன மாதிரி எங்களை அடிமட்ட கட்டமைப்பு கிராம ஊடாக எங்களை அடிமட்ட கட்டமைப்பு ஏற்படுத்தாமல் நாங்கள் ஒன்றுமே செய்யலாது. அந்த பலு எங்கள்கிட்ட இல்லையென்று சொன்னால் நான் எதுவுமே சாதிக்க இயலாது. நன்றி என்ன பேசுங்க. அந்த நிதி எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, நிதி வளம் இல்லை என்று சொல்லி நம்ம எல்லாம் அதை இங்க தளத்திலே சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த கிராம மட்டத்தில் இவ போய் அந்த வேலையை செய்து கொண்டு அந்த வேலையில் இருக்குன்னு சொல்லி வெளிப்படையா வெளி உலகத்துக்கு தெரிவிச்சால், இன்றைக்கு பாத்தீங்கன்னா இப்ப எங்கட ஊரை மட்டும் வச்சு கதைக்கிறேன், அண்ணா இதுல இங்க பிள்ளை இருக்குது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மோட்டர் வேணும், சில வாசிய சாலைக்கு ஒரு ரெண்டு ஊரை மட்டும் சொல்ல இல்லை, எல்லா இடமும் இந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது. வெளிநாட்டுல இருக்கிற மக்களோ உள்ளூர்ல இருக்கிற ஆக்கள்கிட்ட காசு சேர்த்தோ இந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கு. அப்ப அரசியல்வாதியா இருக்கக்கூடிய நீங்கள் உண்மையில இறங்கி வேலை செய்து மக்களை சந்திச்சால் அதுக்கான செயல்பாடுகள் நடக்கும். நீங்க உங்களோட வேலை என்ன, கம்யூனிகேட் பண்றது, ஒரு இடத்துல என்ன இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது, அதை இருக்கிற ஆக்கள்கிட்ட சொல்ற இப்படி இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிக்கலாம், அந்த வேலை நடக்கும். சாதாரண ஆக்கள் நாங்களே அதை செய்யறோம் என்று சொன்னால் அரசியலில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை சர்வசாதாரணமா செய்யலாம். இது உங்களுக்கு புத்தி இல்லையா, விருப்பம் இல்லையா? இல்லை, அவர்களுடைய சிந்தனை என்னன்னு சொன்னால் அங்கே அந்த கிராமட்டத்தில் இறங்கி அதுக்குள்ள நின்று அரசியல் சும்மா அதாவது அபிவிருத்தியில் அரசியல் செய்கிறதுக்கு பணம் வேணுமன்றது தான் அவர்களுடைய நோக்கம். இல்லை அரசியல் இப்ப நீங்க நான் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் தானே. ஆமாம், இல்லை அதாவது மக்களுக்கு அரசியல்ன்றது மக்களுக்கான சேவை. அப்போ இந்த மக்களுக்கான சேவையை செய்கிறதுக்கு நான் பணத்தை எதிர்பார்க்கணும், பணம் கொடுக்கணும்னு சொன்னால் அப்போ என்னப்பா நீ அரசியல்வாதி அல்லது நீ அரசியல்வாதி உங்களுக்கு விளங்குது தானே. அதாவது நீங்கள் மக்கள்கிட்ட போய் காசு கொடுத்து அவையே உங்களோட பக்கம் இழுக்க பாக்குறீங்க. அப்படி ராஜராஜ் இப்ப என்னண்டா அவைக்கு அதுக்கு நாங்கள் காசு கொடுத்தாலும் அவைக்கு அங்க போக நேரம் இல்லை, அதான் பிரச்சனையே. நாங்கள் காசு கொடுத்தாலும் அவை இந்த மக்கள்கிட்ட போறதுக்கு ரெடி இல்லை. அந்த காசுக்கு அவை வேறு ஏதாவது ஒரு தொழில் படாத வச்சிருப்பேன், மக்கள்கிட்ட போறதுக்கு ரெடி இல்லை. இவர்கள அரசியல் அந்த தேர்தல் ஒரு மாதம், அந்த தேர்தல் அறிவிச்ச உடனே நாங்கள் என்று சொல்லி உடனே மேடை அரசியல் நாடகங்களை போட்டு அதுக்குள்ளையாட வெல்லாமன்றதான் வெண்டு பார்லிமெண்டத்தில் ஒரு கதிரையில் இருக்கலாமன்றதான் இவேண்ட அரசியல். மற்றபடி மக்களுக்கான அரசியல்ன்றது இவேட்டை இல்லை. அருண்மேரம் கீழே நிற்கிறார், அண்ணா எழுதியிருக்கிறார் மேலே வர சொல்லி. இதுல கவலைக்குரிய விஷயம் என்னென்று சொன்னால், மக்களுக்கு நல்லது நடக்கிறத குழப்புற ஆளா நான் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த சமூக சக்தி என்ற பேர்ல இன்றைக்கு ஆளும் அரசாங்கம் அடிமட்டம் வரைக்கும் போய் வேலை செய்யுது. அது கூட எங்களுடைய ஆக்களுக்கு இயலாம இருக்குன்னு சொன்னாலும், எங்கேயோ இருக்கிறவன் எங்கட ஊர்ல வேற வச்சிருக்கிறான், ஆனா உங்களுக்கு எல்லாம் இயலாம இருக்கேன். அப்புறம் என்ன நீங்கள் அரசியல்வாதிகள் வீட்டுல பேசாம படுத்திருக்கலாமே. இப்ப படுத்துதான் இருக்கிறீங்க, அப்படியே படுத்திருக்கலாம். இல்லை அவங்கள இப்போ நான் என்ற ஊர் அங்கால அடிக்கல அவங்கள் என்னன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 2-3 தரம் வீடு வழியை உங்களுக்கு உதவி செய்யல, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேட்குறாங்களா வேண்டா இந்த மக்களுக்குள்ள ஊடுருவதற்காண்டி. எப்படி வருது சொல்லுங்க பாப்பம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றது, பிரதேச சபை செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குத்தானே, அதுக்கு நிதி எல்லாம் இருக்குத்தானே. அத இந்த சமூக சக்தி செய்யற மாதிரி, அதாவது கம்யூனிகேட் பண்றது, மக்களோட போய் கம்யூனிகேட் பண்றது, இங்க பிரதேச சபையோட வாரது, ஏன்னா பிரதேச சபை உறுப்பினரும் அதுல இருக்கணும். அப்ப அது ஈஸியா இருக்கு. ஏன், நிதி இருக்கு,
அது உண்மையில சமூக சக்தி செய்ய வேண்டிய நிதி இல்ல, அரசாங்கம் மக்களுக்கு செய்ய வேண்டிய நிதி இருக்குது, அங்க எல்லாம் தங்கி இருக்கு, அதை செயல்படுத்துற மாதிரி. இன்னும் கொஞ்சம் காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கிராம சேவை ஆளருக்கு பவர் இல்லாமல் சமூக சக்திக்கு பவர் வரப்போகுது. அப்படித்தான் இந்த நிலைப்பாடு அதுதான் நடக்க போகுது. அதான் நான் சொல்றேன் சரி. அதான் நடக்க போகுது. அது வந்து அவங்கள என்னட்டா இந்த சீனா நடைமுறையை இங்க ஒரு கொண்டு வரலாமன்றத இந்த என்பிபின்ற இந்த இது இப்ப ஏற்கனவே அந்த அந்த நிலைப்பாடு வந்துட்டு ஏன்னு சொன்னா அந்த அந்த சமூக அந்த 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 நீங்க சொல்ற அந்த பிரஜாசக்தி அதான் கேட்குறீங்க. அதான் அப்ப அவை செய்யற வேலைப்பாடுகள் கூட கிராமத்துக்கு தெரியாமலே வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த பவர் அவைக்கு வரப்போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டு திட்டம் அப்படி நடந்ததுன்னா என்ன நடக்கும் காலப்போக்கில் எங்கள மக்கள் கிராம சேர் எல்லாரையும் கையை விட்டுருவீங்கன்னா கையை விட்டுட்டு நாங்கள் இதுக்கு பின்னால் தான் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி. ஏன்னா எங்களோட மக்களுக்கு தேவை அதிகமா இருக்கு. அப்ப அவ என்ன செய்ய போயிடும், அந்த அந்த அதுக்கு பின்னால் நிக்கல நாங்கள் எங்களோட சமூகம் எங்க போய் நிக்க போகுது, ஆளுங்கட்சியின் அந்த அதுக்குள்ள போய் நிக்க போகுது. என்ன என்ன பிரச்சனைன்னு சொன்னா இவங்க வந்து அந்த அரசாங்கம் நிலையில இல்லாம இது ஒரு கட்சி, இந்த கட்சி தான் உங்களுக்கு உதவி செய்யலான்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில திணிக்கிறாங்க. அந்த பிளான் அந்த சமூகத்தின் பிளான் அப்படித்தான் வருது. இதுதான் அண்ணா சொன்ன ஒரு கட்டமைப்பு கட்சி இல்ல, அண்ணா சொன்ன கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு அவங்க செய்ய வலிக்கிறாங்க. என்னதான் கட்சி இந்த தரத்தோட அவங்க தூக்கி எறியப்படுவாங்க. அதுக்கு எதிரான் வெட்டி விளையாடப்படுது எல்லா நாடுகளும். அண்ட் இவங்கண்ட அரசியல் அணுகுமுறை அப்படி ஒரு மேற்குள்ள சார்ந்து போறதால இவங்களை தூக்கணும், இந்த எலெக்ஷனோட தூக்கணும்ன்றதுக்காக இப்ப கோத்தாவாயிலெல்லாம் கை வைக்கல அளவுக்கு நெருக்கடி வந்தது இவங்களுக்கு. திரும்ப இந்தியாண்ட அழுத்தங்கள் அப்படியான விஷயங்களோடாக வந்துட்டு இவங்களுக்கு இப்ப திருசங்கு சொற்கிறது இவங்க எங்கதான் கிராமட்டங்களுக்குள்ள கொண்டு போய் என்னதான் செய்தாலும் இவங்க இருக்க மாட்டாங்க இந்த தரத்தோட. நீங்க சொல்ற கருத்து சரியா இருக்கலாம் சுதா, ஆனா நாங்கள் அதுக்காண்டி அதை பற்றி சிந்திக்காம இருந்துடக்கூடாது. ஆனா சுதாரண இவங்க போடுற அடித்தளத்தை இனி வர்ற அரசாங்கம் பயன்படுத்துவான். இப்படி இவங்க செய்தவங்க தான் நாங்களும் அப்படி செய்வோம்னு சொல்லி. அப்ப இது தமிழருக்கு தான் பாதிப்பாயிருக்கு. அரசாங்கம் மாறினாலும் சமூக சக்தி இருக்க போகுது. நீங்க சொல்ற கருத்து சரி ராஜராஜன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த அறகாலைய ஒன்று நடந்தது, அது திருப்பி நடக்கக்கூடாண்டா காண்டி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க தானே. தங்களுக்கு எதிராக வரமென்று தெரியும், அப்ப அதுக்கு எதிராக வரக்கூடாண்டா காண்டி அதுக்காண்டி ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அப்ப இனி வர்ற அரசாங்கம் என்ன செய்யும், மக்களை பிடிச்சவங்கண்டா அதுக்கு மேலால போய் இன்னொரு படி மேல போய் அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு உருவாக்குவாங்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டியா. ஓகே முடிப்பாமா? எல்லோருக்கும் நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி டிவிஎஸ், நன்றி யாதவனே, நன்றி ராஜராஜனே, நன்றி சுதாரண, நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி எல்லாருக்கும் வணக்கம். நன்றி வணக்கம், பாய். நன்றி. நாளைக்கு